السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கே உண்டாகட்டும். அவனுடைய சாந்தியும் கருணையும் நமது தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்ல மனிதர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்கள் எப்படியான முறையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் பிரதிபலிக்கிறான், அந்த சட்ட திட்டங்களை, அந்த அல்லாஹ்வுடைய கொள்கைகளை காலாகாலமும் இறை தூதர்கள் மூலம் இந்த உலகத்தில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தாலா தெளிவுபடுத்தியிருக்கின்றான். அந்த உலகத்தினுடைய இந்த தெளிவுபடுத்தல், இறை தூதர்கள் மூலமான இந்த தெளிவுபடுத்தல்களில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னுடைய காரியங்களை, தன்னுடைய கட்டளைகளை மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் மட்டும் சொல்வதை கேட்டு செவிமடுத்து செயல்படுகிற வகையில், விருப்பு தெரிந்து கொள்கிற வகையில் அமைத்திருக்கிறான். மற்ற அல்லாஹுடைய அனைத்து வஸ்துக்களையும் அல்லாஹ் சொன்னால் கேட்டு கீழ்ப்படிதல் மட்டுமே. மனித ஜின்னுக்கு மட்டும்தான் அபிப்பிராயம் கொள்கிற உரிமை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். மனிதனை அவ்வாறு படைத்திருந்தால் மனிதனுக்கும் சொர்க்கம் இல்ல நரகம் இல்லாம போயிடும். அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அனைத்து வஸ்துக்களுக்கும் சொர்க்க நரகம் கிடையாது. இப்ப கல்லு மண்ணு இவைகளுக்கு நீ சொர்க்கம் போ, நீ நரகம் போறன்னு கிடையாது. ஏன்னா அவர் கட்டுப்படுதல்ங்கிறது ஒண்ணுதான், கட்டுப்பட்டே தீர வேண்டும். ஆனா மனிதனுக்கு மட்டும்தான் என்னன்னா சாய்ஸ், செய்யலாமா செய்யக்கூடாதா. அதனாலேயே மனிதனுக்கு மட்டும் அல்லாஹ் வச்சுக்கிறான், மனித ஜின்னுக்கு மட்டும் வைத்திருக்கிறான். சொர்க்கம் என்ற உன்னதமான ஒரு படைப்பை அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான். உங்களுக்கு என்ஜாய் பண்றதுக்கு ஒரு வாழ்க்கை திட்டத்தை நான் வச்சிருக்கிறேன், நீங்க கொஞ்சம் கஷ்டப்படுங்கன்ற மாதிரி எல்லாம் வச்சிருக்கிறான். இந்த அல்லாஹ்வுடைய இந்த செட்டப், இந்த அல்லாஹ்வுடைய இந்த கட்டளைகள், இந்த கட்டுப்பாடுகள், அவனுடைய திட்டங்கள், இவைகள இந்த உலகத்தில் எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இறை தூதர்கள் எல்லாம் தெரிவு செஞ்சு சமூகத்துக்கு போய் சொல்லு என்று அல்லாஹ் அனுப்பி வச்சிருக்கிறான். தன்னுடைய கொள்கை கோட்பாடுகளை, தன்னுடைய காரியங்களை, தன்னுடைய திட்டமிடல்களை, கட்டளைகளை இந்த சமுதாயத்துக்கு போய் சொல்லு என்று அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சு வச்சிருக்கிறான், அமைத்து வைத்திருக்கிறான். இந்த இறை தூதர்கள் இல்லாத மனித சமுதாயத்துக்கு போய் சொல்லப்படாத மற்ற வஸ்துக்களுக்கு, படைப்பினங்களுக்கு அல்லாஹ்வே கட்டளை என்ன செய்வான், அனுப்புவான். இப்படி செய்ய அப்படி செய்யுங்கிறத அனுப்புவான். இப்ப இதுல இந்த செட்டப் அல்லாஹ் ஏன் வைத்திருக்கிறான், ஒரு அடிப்படையை நாம புரிந்து கொள்ளணும். அல்லாஹ் சொன்ன அந்த சட்ட திட்டங்கள், கொள்கை கோட்பாடுகள், காரியங்கள், நிர்வகிக்கிற விடயங்கள் எல்லாம் அல்லாஹு தஆலா சொன்ன மாதிரி செய்தால் என்ன, செய்யலன்னா என்ன. செய்தால் என்னன்னா உலகம் ஒழுங்காக இயங்கும், எந்த குழப்பமும் எந்த ஒரு ஃபசாதும் பூமியில நிகழாது. அல்லாஹ் சொன்ன மாதிரியே இந்த உலகம் இயங்கும் என்று சொன்னால் எந்த குழப்பமும் எந்த ஃபசாதும் இருக்காது. அல்லாஹ் சொல்லாத மாதிரி இந்த உலகம் செயல்பட ஆரம்பித்தால், அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்களை மீறி, அல்லாஹ்வுடைய காரியங்களுக்கு மீறி, அப்பாற்பட்டு வரம்புகளை மீறி செயல்பட்டால் இந்த உலகம் எதை சந்திக்கும், ஃபசாதுகளையும் குழப்பங்களையும் சந்திக்கும். ஃபசாதுங்கிறது தமிழ்ல குழப்பம், ஃபித்னா, இவைகளை சந்திக்கும். அதைத்தான் இன்னைக்கு நாம் என்ன செய்யறோம், கண் முன்னாடி சந்தித்து கொண்டிருக்கிறோம். எதுவரை சந்திப்போம், கியாமத்து நாள் வரும் வரைக்கும் சந்திப்போம். அதோட முடிச்சிடும் அல்லாஹ் உலகத்தை. இது அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லும்போது எப்படி சொல்றான், லஹரல் ஃபசாது ஃபில் பர்ரி வல் பஹ்ரி பிமா கஸபத் ஐதின் நாஸ். மக்களுடைய கரத்தினாலேயே ஃபசாது வெளிப்பட்டு விட்டது. எங்கெங்க, கடலிலும்
தரையிலும் கடலிலும் பசாது வெளிப்பட்டு விட்டது. நாசமாக்கிட்டீங்கடா உலகத்துங்கிறான்ல. அல்லாஹ் சொல்றான் எல்லாத்திலையும் நாசமாயிட்டீங்கிறான். நான் சொன்ன சட்டத்தை பின்பற்றுவதில்லை, நான் சொன்ன கொள்கை கோட்பாடு ஓரிரை கோட்பாடுகளை பின்பற்றுவதில்லை, பொருளாதார விஷயத்தில் நான் சொன்னதை பின்பற்றுவதில்லை, உறவு முறையில் நான் சொன்னதை பின்பற்றுவதில்லை, மனித தன்மையில் நான் சொன்னதை பின்பற்றுவதில்லை. எல்லாமே எப்படி இப்ப பார்க்கப்படுது என்று சொன்னால், நான் சொன்ன முறைகளை எல்லாம் விட்டுவிட்டு நீங்கள் எப்படி நடக்கிறீங்கன்னு சொன்னா உலகத்தினுடைய கலாச்சாரங்கள் உலகத்தினுடைய அம்சங்கள் என்று நீங்கள் பின்பற்ற ஆரம்பித்தீர்கள். அதனால லஹரல் ஃபசாத், பூமியே நாசமாகிவிட்டது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். எதுவரை? ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரும் வரைக்கும் இந்த குழப்பங்கள் இருக்கும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்ததுக்கு பின்னாடி தான் இந்த பூமி மழை ஒன்று பொழிந்து சாந்தியான ஒரு நிலைக்கு வரும். அது வரும் வரைக்கும் ஃபித்னா, குழப்பம், யுத்தம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் பார்க்காத பல ஃபித்னாக்களை குழப்பங்களை எல்லாம் நான் பார்க்கிறேன் எல்லாம் சொன்னார்கள். அப்போ அது வரும் வரைக்கும் குழப்பம் ஃபித்னா இருக்கு. ஏன்? மக்கள் அல்லாஹுடைய இறை நெறியை பின்பற்றுவதிலிருந்து விலக ஆரம்பித்து விட்டார்கள். கலாச்சாரத்துல மோசமான கலாச்சாரத்தை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். உங்களுக்கு எடுத்துக்காட்டா சொல்லுவா இருந்தா, உலக யுத்தம், முதலாம் உலக யுத்தம், இரண்டாம் உலக யுத்தம் எல்லாம் நடைபெற்றது. ஏன் அந்த யுத்தத்தை செஞ்சான்னு கேள்வி யோசிச்சு பாருங்க. ஏன் செஞ்சான்? எந்த பிரயோஜனமும் இல்லை. அவனோட சுயநலத்துக்காகத்தானே. நாடுகளுக்கு இடையில் நான் பெருமை அடிக்க வேண்டும், நான் தான் வல்லவன், நான் தான் பலமான நாடு, எனக்கிட்ட தான் எல்லா பொருளாதாரம் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி வரம்பு மீறினான். எத்தனை கோடிக்கணக்கான மக்களை கொலை செய்தான். பலஸ்தீன்ல உள்ளவர்களை இன்னும் கொலை செய்வதற்கு திட்டமிட்டு கொலை செய்து கொண்டிருக்கிறான் இஸ்ரேல். என்ன காரணம்? ஒரு இளவு காரணமும் இல்லை. எனக்கு அந்த இடம் வேணும், அதுதான் எனக்கு உரியது. வெறி, நான் தான் பலமான நாடு. உள்ரங்க அர்த்தங்கள் வேறு இருக்கலாம். வெளிப்படையில் அந்த மக்கள் என்ன செய்தார்கள்? ஏன் அந்த ஃபித்னாவை கிளப்புறான்? அல்லாஹ்வுடைய வரையறைகளை வரம்புகளை பின்பற்றாத போது இதுவெல்லாம் என்ன செய்கிறது? நிகழ்ந்து கொண்டு போகிறது. கலாச்சாரத்துல பாருங்க, அதாவது கலாச்சாரத்துல இப்ப புதுசா சில கலாச்சாரங்களை பாத்தீங்கன்னா, ஒருத்தர நாக்க ரெண்டா வெட்டிக்கிட்டு கண்ணுக்குள்ள அதையும் கருவலை இதையும் ஒரு வித்தியாசமா மாத்திக்கிட்டு அது ஒரு ஃபேஷனுங்கிறான். நான் சொல்றேன் என்ன, இன்ன ஹைரல் ஹதீஸ் கிதாபுல்லா, என்ன சொல்லுவோம்? வார்த்தைகளே சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை. வழிகாட்டுதல் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிகாட்டுதல் என்று ரசூலுல்லாஹ் எல்லா இடத்துலயும் சொல்லுவாங்க, எல்லா உரைகளையும் சொல்லுவாங்க. இதை தவிர வேற வழிகாட்டுதலே இல்லடா, இதாண்டா கியாம நாள் வரும் வரைக்கும் சிறந்த வழிகாட்டுதல் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அல்லாஹ்ட வழிகாட்டுதல், ரசூலுல்லாஹ்வுடைய கலாச்சாரம், இதான் சிறந்த கலாச்சாரம். இல்ல நான் நாக்க வெட்டி காட்டுறேன், அது ஒரு கலாச்சாரம்ங்கிறான். உதட்டை கிழிச்சு வேற மாதிரி நான் மாத்தி காட்டுறேன், கலாச்சாரம்ங்கிறான். புருவத்தை வலித்து காட்டி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கலாச்சாரத்துல என்ன செய்ய சொன்னாங்க? புருவ முடியை வலிக்க கூடாது என்றார்கள். வலிக்கிறார்கள். வலித்து இன்றைக்கு அலங்காரம். பற்களை அறத்தினால் தீட்ட வேண்டாம் என்றார்கள். பற்களை அறத்தால் திட்டி அழகுக்காக வேண்டி இருக்கிறாங்க. பெண்கள் நறுமணத்தை பூசிக்கொண்டு ஆண்களுக்கு மத்தியிலே போக வேண்டாம் என்றாங்க. ஆண்கள் நறுமணத்தை வெளியில் தெரிகிற அளவுக்கு பூசிக்கொண்டு போக வேண்டாம். அப்படி யாராவது நறுமணத்தை நுகர வேண்டும் என்று எந்த பெண் போகிறாளோ அவள் விபச்சாரி என்று சொன்னார்கள். கட்டளைகள் இன்று பேணப்படுகிறதா? அல்லாஹ் சொன்ன காரியங்கள் இன்று பாதுகாக்கப்படுகிறதா? இல்ல. அப்படியே ஃபசாது தான் சொல்ற. ஃபசாது மேலோங்கி இருக்கிறது, விபச்சாரம் பெருகி இருக்கிறது. இதெல்லாம் ரசூலுல்லாஹ் வச்சுதான் சொன்னாங்க, அர்ஜ் அதிகமாகும், விபச்சாரம் பெருகுமாண்டாங்க. ஏன் பெருகும்? சஹாபாக்கள் காலத்தில் இல்லாதது பிற்காலத்தில் உருவாகும் என்பதற்கு காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய இந்த கட்டளைகளை, காரியங்களை, அல்லாஹ்வுடைய இந்த வழிகாட்டுதல்களை பின்பற்றாமல் போகிற போது இந்த ஃபசாதுகள் எல்லாம் குழப்பம் உருவாகும். இதுல இமோன்ற ஒரு குரூப் இருக்கு. இமோ அவரோட ஸ்டைல் எப்படின்னா, நான் எதற்கு சொல்றேன், இந்த கலாச்சார சீரியட்டுக்கு சொல்றேன். நாக்கை வெட்டிட்டு திறது ஒரு பழக்கம். இவங்க எப்படின்னு சொன்னா, அந்த முடியை ஷார்ட்டா வெட்டியிருப்பாங்க. தலைக்கு 1000 கலர் அடிச்சிருப்பாங்க. ரோஸ், பிங்க் கலர்ல இருந்து பச்சை, கிரீன் அடிச்சிருப்பாங்க. டிஷர்ட்டு, ஆணும் பெண்ணும் சரி டிஷர்ட் வகையை போட்டிருப்பாங்க, பச்சை குத்திருப்பாங்க மேல. அது ஒரு கலாச்சாரம். நீங்க பாருங்க, தேடி பார்த்துன்னா புரியும் நெட்ல. அது ஒரு கலாச்சாரம், அப்படி இருக்கிற ஒரு கலாச்சாரம். இப்படி எல்லாத்துலயும் சரி. இப்ப அமெரிக்காவில் இருந்துச்சுன்னா ஆண் பெண், இன்னொரு அரவாணிங்கிறதுக்கு ஒரு குரூப்ல 3ஆம் பாலினம் ஒன்று இருந்துச்சு. அது அனுமதி கொடுத்துட்டு இருந்தாங்க. வந்து பார்த்தா இந்த கலாச்சாரங்கள்ல இது ஒரு கேடுகட்ட கலாச்சாரமா போகிறது. இந்த கலாச்சாரம் இதற்கு பிறகு இருக்கக்கூடாது. ஆண் என்றால் ஆண் மட்டும்தான், பெண் என்றால் பெண் மட்டும்தான், இதுக்கு 3ஆம் பாலினத்துக்கு அனுமதி இல்லைன்ட்டான். தான் ஒரு வல்லரசு நாடு, கலாச்சாரத்தை உயர்ந்தவன் என்று சொல்லி அனுமதி கொடுத்துட்டு இருந்த அந்த நாடு காஃபீர் என்ன விளங்குறான்டா, இது ஒரு கேடுகட்ட கலாச்சாரம், இது அனுமதிக்க கூடாது. இனிமேல் ஆயுத படைகளுக்கு ஆர்மிக்குள்ளே அனுமதி கிடையாது, அபிஷியலா இனிமேல் அனுமதியே கிடையாது. எதுக்கு? 3ஆம் பாலின அரவாணிங்கிற ஒரு குரூப்புக்கு அபிஷியல் அனுமதி கிடையாது. ஆணுண்டா ஆண், பெண்ணா பெண், இதை உறுப்பை வைத்து தீர்மானிக்கப்பட வேண்டும்ட்டான். யாரே? காஃபீர்.
ஏன்னா அவனே போற பகல் இது ஒரு கேடுகட்ட கலாச்சாரத்துக்கு போகுதுங்கிறதை உணர்கிறான். இப்படி சமுதாயம் ஒரு ஃபசாதை நோக்கி போகிறது. அல்லாஹ் சொல்கிற வரையறைகளை வரம்புகளை மீறுகிற போது, அல்லாஹ்வுடைய கொள்கை கோட்பாடுகளை அந்த கொள்கை சட்டங்களை மீறுகிற போது கண்டிப்பாக உலகம் பித்னாவே சந்திக்கும். அப்ப இருக்கிறவன் ஒழுங்கா வாழணும். நம்ம இயன்ற அளவுக்கு இருக்கிறது சரியா வாழணுமா இல்லையா? வாழணும். இப்ப பாருங்க, அல்லாஹு தாலா முதல் சமுதாயம் அல்லாஹ் ஒரு மிஷன் மாதிரி தான் வச்சிருக்கான். ஒவ்வொரு நபிமாரையும் அந்த சமுதாயத்தை ஒரு மிஷன் மாதிரி. யாருக்கு? நமக்கு. ஒவ்வொரு நபிமாரும் ஒவ்வொரு அற்புதத்தோடு வந்தார்களே. நமக்குள்ள அற்புதம் என்ன? நமக்குள்ள அற்புதம் என்ன? குர்ஆன். எல்லா நபிமார்களும் எல்லா அற்புதத்தோடும் வந்தார்கள். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு கைத்தடியோடு வந்தார்கள். பாக்கெட்ல கையை உள்ள வச்சு வெளியே காட்டினா என்னவா தெரியும்? கருப்பா தெரியும். கருப்பா தெரியும், வெண்மையாக தெரியும். அப்ப வெண்மையாக தெரியும், அது ஒரு அற்புதம். கைத்தடியை கீழே பட்டா பாம்பாக மாறும், அற்புதம். இது ஒரு அற்புதமாக காட்டினாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல அற்புதத்தை செஞ்சு காட்டினாங்க. இறந்தவர்களை உயிர்ப்பித்து காட்டினார்கள். குஷ்ட நோய் உள்ளவர்களை குணப்படுத்தி காட்டினாங்க. அல்லாஹ்வுடைய உதவியோட இருந்தாங்க. அவங்களுக்கு ஹரிபலம் கிடையாது, அல்லாஹ்வுடைய உதவியோட செய்தார்கள். கண் தெரியாதவர்களை பார்வை உள்ளவர்களாக மாற்றினார்கள். அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்றார்கள். இதையெல்லாம் அல்லாஹ் எங்க சொல்றான்? குர்ஆன்ல சொல்றான். அப்ப குர்ஆனை நம்புகிற ஒருவர் அந்த அத்தாட்சியெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்வார்? நம்புவார். அப்ப குர்ஆனுங்கிறது அந்த மொத்த நபிமாவுடைய அத்தாட்சிகளையும் சுருக்கிய ஒரு அத்தாட்சி. நமக்கு தனியா பிரத்யோகமா ஒரு அத்தாட்சி காட்டணும் அவசியம் கிடையாது. ஏன்னா குர்ஆன் தான் இருக்குது ஆட்டோமேட்டிக்கா. குர்ஆனை 100% நம்பினால் இந்த அத்தாட்சியெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நம்புவீங்க. கண் முன்னாடி இருப்பது போன்று நீங்கள் நம்புவீர்கள். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான்டா, ஒவ்வொரு மிஷன் மாதிரி ஒவ்வொரு நபிமார்களை எல்லாம் வச்சு தொகுத்து இந்த மக்களுக்கு தந்திருக்கிறான்னு சொல்லணும். இறுதி கால நூற்றாண்டில் வாழ்கிற இந்த இறுதி காலத்தில் வாழ்கிற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சமுதாயத்துக்கு தந்தானு சொல்லணும். யார் யாரெல்லாம் என்னுடைய வரையறைகளையும் வரம்புகளையும் யாரெல்லாம் மீறுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நான் எப்படியான பதிலடி கொடுத்திருக்கிறேன். உலகம் சீராக இயங்கக்கூடாது என்று எவனெல்லாம் விரும்புகிறார்களோ அவர்களை நான் எப்படி அளித்திருக்கிறேன் பாருங்க. பொருளாதார ரீதியாக அல்லாஹ் சொன்ன சட்டங்கள் என்ன? ஜகாத்து கொடுக்க வேண்டும், தர்மங்கள் செய்ய வேண்டும். அண்டை விட்டார் பசித்திருக்கும் போது நீ உன்னால் அவங்களுக்கு சேர்த்து கொடுப்பதற்காக குழம்பை அதிகப்படுத்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ரமலான் வந்தா ஃபித்ரா கொடு, ஏழைகளை விட்டு வைக்காத, அவங்களுக்கு சேர்த்து அரவணைத்துக்கொள் சொன்னாங்க. இன்னைக்கு இது நடக்கல. தலைகீழ இதை கொண்டு வரான், வட்டிங்கிற ஒரு பொருளாதார முறையை கொண்டு வருகிறான். இப்ப சிஸ்டம் எரராது. அல்லாஹ்வுடைய சிஸ்டம் என்ன ஆகுது? பிள்ளையாகுது. அல்லாஹ் சொன்னா எவன் வட்டி வாங்குறானோ அவன் பெரும் பாவத்தை செய்கிறான். உலகம் ஒழுங்கா இயங்காதுடா. நீ வட்டிங்கிற பொருளாதார முறையை தவறான முறையை கொண்டு வந்தா பின்னாடி வாரவன் பாதிக்கிறான். அதனால என்னவோ அல்லாஹ் போடுறான் சட்டம். எவன் வட்டி வாங்குறானோ அவன் நிரந்தரமாக நரகத்தில் இருப்பான். எவன் வட்டியை கொடுக்கிறானோ அவன் நிரந்தரமாக நரகத்தில் இருப்பான். உறவு முறையில் யார் தவறான முறையில் உறவு கொள்கிறானோ, விபச்சாரம் செய்கிறானோ அவன் உலகத்தில் சிஸ்டத்தை தவறா பயன்படுத்தினாலும் அவன் சாகணும், வாழ தகுதி இல்லை. அவன் என்ன செய்யப்படணும்? கொல்லப்பட வேண்டும். இந்த என்னுடைய சட்டங்களை எவன் மீறுகிறானோ உலகம் இயங்குவதற்கு தடையாக மாசுபடுத்த நினைக்கிறானோ, பொருளாதாரத்திலும் சரி உறவு முறையிலும் சரி எல்லாத்திலையும் ஃபசாதாக்க யார் நினைக்கிறானோ அவனுக்கு தகுந்த தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். இப்படி அல்லாஹ் என்ன செஞ்சான்? கொண்டு வந்தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை பற்றி சொன்னார்கள். 950 வருஷம் சொன்னார்கள். 950 வருஷம் என்ற வார்த்தையை கேட்டவரை உங்களுக்கு சலிப்பு ஒன்று வந்திருக்கும். 950 வருஷம் நூஹ் நபி தெரியாதா நமக்கு இன்னும் யோசனை வரும். நீங்க இதை உணர வேண்டிய தருணம் சகோதரர்களே. நூஹ் நபி எப்படி பிரச்சாரம் செய்தார்கள்? எப்படி செய்தார்கள்? நீங்க வார்த்தையா படிக்கணும் குர்ஆன் வசனத்தை. யா அல்லாஹ், நான் தனியாகவும் போய் சொன்னேன். தனியாக இருக்கிற ஒரு நபர், தனிநபர் தாவா நம்ம அதை எத்தனை பேர் செஞ்சிருக்கீங்க? சும்மா கேட்டா சும்மா பேசி சொல்றேன். எத்தனை பேர் செஞ்சிருக்கீங்கன்னா, அது போன மாசம் ஒருத்தரை சந்திச்சு சலாம் சொல்லிட்டு ஏகத்துவத்தை பத்தி சொன்னேன். சொல்லலாம் நமக்கு. நூஹ் நபி தனியாக போய் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு போய் நான் தாவா கொடுத்தேன். யா அல்லாஹ், கூட்டமாக இருக்கிற இடத்திலையும் போய் நான் இஸ்லாத்தை பற்றி அல்லாஹை பற்றி சொன்னேன். யா அல்லாஹ், எப்படி சொன்னேன்? இரவிலையும் சொன்னேன், பகலிலும் சொன்னேன். அல்லாஹ் காரியங்களை கட்டளைகளை கொடுத்தா நூஹுக்கு, நூஹே நீ 950 ஆண்டுகளை பிரச்சாரம் செய்யணும். நூஹுடைய மனைவியே நான் கட்டளை போடுகிறேன், நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நூஹுடைய மகனே நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. காரியங்களை நிர்வகிப்பவன் நான். கணவருக்கு கட்டளை போடுகிறான், நீ சொல்லு 950 வருஷம். மனைவி கட்டளை போடுகிறான், நீ ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இது அல்லாஹ்வுடைய வல்லமை. இப்போ நீங்க இஸ்லாம் கிடைச்சிருக்கு உங்களுக்கு, நீங்க நினைக்க கூடாது சிம்பிளா போய் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூல் நினைக்காதீங்க. உங்க மைண்ட்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீ இஸ்லாத்தின் பக்கமோ ஏகத்துவத்தின் பக்கமோ சாயக்கூடாது என்ற கட்டளை அல்லாஹ் போட்டிருந்தாண்டா நீங்க இஸ்லாமாக இருக்க முடியாது சகோதரர்களே. நீங்க புரிந்து கொள்ளணும். அல்லாஹ் இதை விட பெரிய அருள் வேற ஒன்றும் இல்லை. குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் உண்மையான மார்க்கம் என்பதை புரிந்து கொள்வதை விட வேற எந்த அருளும் உங்களுக்கு பெரிய அருளா இருக்க முடியாது. இது ஒரு பெரிய அருள்.
சிற்கொழிப்பு மாநாடில ஒரு முறை ஒரு தாய் உரை நிகழ்த்தும் போது என்ன சொல்கிறார்? நூஹ் நபியினுடைய மனைவிக்கு கிடைக்காத அந்த ஹிதாயத், நூஹ் நபியுடைய மகனுக்கு கிடைக்காத அந்த ஹிதாயத், ரசூல்லாவுடைய தாய்க்கும் தந்தைக்கும் கிடைக்காத அந்த ஹிதாயத், லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவிக்கு கிடைக்காத அந்த ஹிதாயத் அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறானா இல்லையா? அப்ப அல்லாஹ் நூஹ் நபியுடைய மனைவியை விட உங்களை விரும்புகிறான், அதான அர்த்தம். அப்போ இந்த 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 சிந்தனை இருக்குது. அல்லாஹ்வுடைய காரியங்கள் நிர்வகிக்கிறதுங்கிறது முக்கியம். இதுல நூஹ் நபி காலையிலும் போய் சொன்னார், மாலையிலையும் போய் சொன்னார். அதை சொல்லிட்டு சொல்றாரு, ஒருவரை சந்தித்தும் நான் சொன்னேன், நான் கூட்டமாக இருக்கிற இடத்துலயும் போய் சொன்னேன் யா அல்லாஹ். இப்போ இந்த கணக்கை 950 வருஷம் ஒருத்த விடுங்க. ஏன்னா நம்ம மைண்டுக்கு இப்ப கணக்குன்னா 950 தான்ங்கிறது சைக்காலஜி ரீதியா என்ன பதிவா இருக்குது, 950 தான் ஒரு நம்பர் தான் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க. இப்ப நீங்க எப்படி யோசிக்கணும்னா உங்க அளவுல யோசிங்க. ஒரு நாள் நீங்க காலையிலையும் மாலையிலும் தாவா செய்வீர்களா? ஒரு நாள் முழுக்க ஒருவரை சந்தித்தால் அல்லது ஒரு கூட்டத்தை சந்தித்தால் போய் சொல்வீர்களா? ஒரு நாள் தாண்டிட்டீங்க. ஒரு மாதம் உங்களால் இரவு பகலாக பிரச்சாரம் பண்ண முடியுமா? லைலம் வனஹாரன், இரவிலையும் பகலையும் நான் போய் சொன்னேன். ஒரு மாசம், ஒரு வருஷம், 100 வருஷம் சகோதரர்களை, 100 வருஷம் செய்ய முடியுமா? 200 வருஷம், 500 வருடங்கள், 800 வருடங்கள், 900 வருடம், 950. இப்ப பாருங்க 950 பெருசா தெரியும். 950 ஆண்டு காலம் இரவு பகலாக தன் சமுதாயத்திற்கு எச்சரிக்கை ஊட்டி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய என்று அல்லாஹு தஆலா கட்டளை போடுகிறான். 950 வருஷம் செஞ்சார். பதில் என்ன கிடைச்சது தெரியுமா? வகாலு மஜ்னூன், போடா பைத்தியக்காரன். எப்படி சொல்லியிருப்பாங்க? இதை கேட்டு உடனே போடா பைத்தியக்காரன் நூஹ் நபி நீங்க சொல்லுவீங்க, கீழே கமான் பண்றவன். நூஹ் நபியுடைய சமுதாயம் பின் எப்படி சொல்லியிருப்பாங்க? அன்புக்குரிய நூஹே, மனக்குழப்பம் உள்ளவராக இருக்கிறீர்கள், தயவு செய்து அங்கல போங்கடா சொல்லியிருப்பாங்க. எதிரி அல்லாஹ்வை பத்தி சொல்லும் போது போடா அந்த பக்கம் நூஹே என்று விரட்டி அடித்தார்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான், நூஹ் நபியை விரட்டி அடித்தாங்க. தள்ளிப்போ பைத்தியக்காரன் போங்கட்டு தானே சொல்லியிருப்பான் சமுதாயம். 950 வருஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க இதெல்லாம் கடைசியாக நூஹ் நபி சொல்கிற வார்த்தையும் பாருங்க. 950 ஆண்டு காலம் பிரச்சாரம் செய்கிறாரு, அங்கிட்டு போ பைத்தியகாரா என்று சொல்லி சொல்றான். எதுக்கு அவர் பாடுபட்டாரு? அல்லாஹ்வுடைய சிஸ்டத்தை கொண்டு வரணுங்கிறதானே. அல்லாஹ்வுடைய கட்டளையை பிரதிபலிக்கத்தான் அவர் பாடுபட்டார். என்ன? ஒரு இறை கொள்கை, கட்டுப்பட்டு வாழு, விபச்சாரம் செய்யாதே, இறைவனை கட்டுப்பட்டிரு, ஏழைகளுக்கு உதவி செய், அளவு நிர்வையில் மோசடி செய். இதைத்தான் இஸ்லாம்னு காலாகாலம் சொல்லப்பட்டு வருகிறது. இதைத்தான் அவர் பிரச்சாரம் பண்ணாரு. எத்தனை வருஷம் பிரச்சாரம் பண்ண? 950 ஆண்டு காலம் பிரச்சாரம் பண்ணாரு. மனைவி கூடவே இருந்தார். ஒரு 800 வருஷம் கூட இருந்து வைங்களேன். 800 வருஷம் கொஞ்சமா மனசு இலகி இருக்கலாம். மாப்பிள்ள கத்துறாரு, எதுக்காவது ஏத்துக்குவோம். அல்லாஹ் சொன்னான், காரியம் அல்லாஹ் போறான், கட்டளை ஏத்துக்க கூடாது. நீ மகன் ஏத்துக்கொள்ளவே கூடாது. போட்டானா 950 வருஷம் நூஹ் நபியை பார்த்து பாருங்க. ஒரு 2 வரி. இப்ப நீங்க போய் பிரச்சாரம் பண்றீங்க, ஒருத்தரை சந்திக்கிறீங்க, ஒரு இஸ்லாத்தை புரிந்து கொள்ளாதவர்கிட்ட போய் சொல்றீங்க, ஓரிரை கொள்கை குர்ஆனை மட்டும் பின்பற்றுங்க, போடா பைத்தியக்காரன் என்று சொல்லிட்டா என்ன செய்வீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும், நான் வரேன். ஏன்? நமக்கு மானசீக ரீதியா பிரச்சனை வந்துடும். பேசுறேன்னா முடியாதுன்னு சொல்லுவேன், பைத்தியக்காரன் சொல்லுவேன்னா நம்ம கேட்போம். நூஹ் நபிக்கு 950 வருஷம் இடைக்கிட அப்பப்போது கல்லறி தண்டனைகளும் விரட்டப்பட்ட நிலையிலும் பைத்தியக்காரன் சொன்னா எப்படி இருந்திருக்கும்? அவரு மன ரீதியாக பொறுமை இழந்தவரா? இல்லை. ஒரு நபி தான் முடியாது என்று சொல்லுகிறவர் அல்லாஹ் கிட்ட கையேந்தலாம். யா அல்லாஹ் எனக்கு முடியாது, முடிஞ்சு பிரச்சாரம் முடிஞ்சு அல்ல நீ பாத்துக்கன்னு சொல்லலாம், மற்ற நபிமார்களை போல. ஆனா அவரோட பொறுமை எத்தனை வருஷம்? 950 வருஷம். இவ்வளவு சொன்னதுக்கு பின்னாடி ஃபதஆ ரப்பஹு, தன்னுடைய இறைவனை கூப்பிட்டார். யா அல்லாஹ் என்ன? அவர் சொல்கிறார், ஃபதஆ ரப்பஹு, தன்னுடைய இறைவனை கூப்பிட்டு விட்டு அல்லாஹ் கிட்ட, இன்னி மக்லூப், நான் தோற்று விட்டேன் யா அல்லாஹ். 950 வருஷம் சொல்லிட்டு இன்னி மக்லூப், யா அல்லாஹ் நான் தோத்து விட்டேன் யா அல்லாஹ்ங்கற. என்ன தோல்விங்கிறேன்? இரவு பகலாக சொல்லிட்டு அவர் சொல்ற, இன்னி மக்லூப் ஃபன்தஸர், எனக்கு உதவி செய்ய அல்லாஹ், இந்த சமுதாயத்துக்கு எதிராக எனக்கு உதவி செய், என்னால முடியாது. இரவு பகலாக பிரச்சாரம் செய்து விட்டு உன்னுடைய கட்டளைகளை நான் சொன்னேன், இனி எனக்கு முடியாது. சரி நூஹ், அல்லாஹ் அந்த வார்த்தைக்காக தான் காத்திருந்த மாதிரி அல்லாஹ் என்ன சொல்றான்? ஓகே, நீ கப்பல் கட்டு என்று சொல்லப்படுகிறது. இப்ப அல்லாஹ்வுடைய கட்டளைகள் 950 ஆண்டு காலம் ஒரு மிஷன். அல்லாஹ் சொன்னா, இந்த சமுதாயத்துக்கு 950 காலம் பிரச்சாரம் பண்ணு, நீ எத்தி வைத்துக் கொண்டே இரு, எவனுக்கு நான் நாடுகணும் அவனுக்கு நான் நேர்வழி காட்டுவேன். உன் வேலை என்ன? இன்னி பலாகுன் முபீன், தெளிவாக சொல்வது மட்டும்தான் உன் வேலை. எவனே கையை பிடிச்சிட்டு வா இஸ்லாத்துக்கு வா உன்னால கொண்டு வர முடியாது. தெளிவா சொல்வது மட்டும்தான் கடமை. 2 வாரி 3 வாரி சொல்லி பாரு, விட்டுடுன்னு சொல்லலாம். சொல்லு, உனக்கு சொல்ல நன்மை. சில பேர் இருக்கா, அதுக்காண்டி சில பேர் இருக்கா வீணுக்கு சண்டை பிடிக்கிறவன். நம்ம சமுதாயத்திலே போய் சண்டை கேள்வி கேட்டா அந்த கேள்விக்குள்ள ஒரு கேள்வி வைப்பான், அந்த கேள்வி கேட்டா அந்த கேள்விக்குள்ள ஒரு கேள்வி வைப்பான். ஏன்? அது விளங்குறதுக்கு இல்ல, அவர் நம்மள மடையனாகிறதுக்கு அந்த கேள்வி வைப்பார்.
இதுக்கு அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போனாங்க, சயகூலு சுபஹாஹு, மூடர்கள் பேசுவார்கள், அவாய்ட் பண்ணு. வைதா காத்தபஹுமுல் ஜாஹிலூன காலு சலாம், இது மாதிரி அறிவற்றவர்கள் மூமின்களோட தர்க்கம் செய்தால் ஸலாம் அலைக்கும்னு போயிரு. நாம போய் சொன்னா நமக்கு சலாம் சொல்லிட்டு போவோம். இது அவங்க அறிவாளி மாதிரி சில பேர் இருக்கிறார், குர்ஆனை பின்பற்றுங்க ஸலாம் அலைக்கும். அதுக்கு அவன் அறிவாளி கிடையாது. எது எந்த அடிப்படையில மார்க்கத்தை சொல்லி முறையாக சொல்வது வேற, இது கேள்விக்குள்ள கேள்வி கேட்கிறன்ற பேர்ல சம்பந்தம் இல்லாம இல்லை என்பதற்கு என்ன ஆதாரம்? அதெல்லாம் ஒரு கேள்வியா நம்ம பேச்சு சொல்றேன். அது எப்படி நீங்க அதுக்கு மட்டும் சொல்லுவீங்க, இதுக்கு மட்டும் ஏழுமா என்று சொல்லி கேட்பார்கள். காலாகாலம் வந்தது பொய்யா, குனூத் இல்லை என்று சொல்கிறீர்களே, அப்ப இதற்கு முன்னாடி இருந்தவர்கள்லாம் பைத்தியக்காரனா? அதை விளங்கப்படுத்தி சொன்னாலும் இல்ல, அவங்களை ஏத்துக்க முடியாது. இதெல்லாம் சயக்குழு சுபாவம் தான். ஓரளவுக்கு 2 அளவுக்கு சொல்லலாம். திரும்ப திரும்ப அதே கேள்வியை கேட்டுக்கிட்டு இருந்தார். ஆனா நூஹ் நபி இந்த விஷயத்தில் பொறுமையாக இருந்திருக்கிறார்கள், பிரச்சாரம் பண்ணார்கள். கடைசியாக சொன்னார்கள், யா அல்லாஹ் நான் தோற்று விட்டேன், யா அல்லாஹ் இவர்களுக்கு எதிராக எனக்கு உதவி செய்யுண்டான். அப்ப நூஹை கப்பல் கட்டு. அப்ப கூட அல்லாஹ் நூஹ் நபிக்கு சோதனை தான் கொடுக்குறான். கப்பல் கட்டாம என்ன செஞ்சிருக்கலாம்? ஒரு சத்தம் அவ்வளவு பேர் அழித்து இருக்கலாம். நூஹை ஊரை விட்டு வெளியேறு, நான் அழிக்கிறேன்னு சொல்லி அழிச்சிருக்கலாம். இல்ல, கப்பல் கட்டு. நீ கப்பல் கட்டும் போது நூஹ் நபி சந்திச்ச விளைவுகள் இருக்கிறத விட இன்னும் டபுள் ஆயிட்டான். என்ன முத்திரிச்சு போலங்கிற மாதிரி தான் வார்த்தை யூஸ் பண்ணான். ஏற்கனவே நீ சொல்றதை நாம கேட்கல, தண்ணியா இல்ல இடத்துல கப்பல் கட்டுறிய நூஹே. அப்ப நூஹ் நபி சொன்னாரு, பொறுமையா சொன்னாரு, இப்போது நீங்கள் என்னை பழிக்கிறீர்கள், இன்ஷா அல்லாஹ் நான் உங்களை பழிப்பேனுங்கிற மாதிரி சொல்றாரு. கூடிய சீக்கிரம் பாப்பீங்க அப்படின்ற, பார்க்கலாம்ங்கிற மாதிரி கப்பல் கட்டப்படுகிறது. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபதஹ்னா அபுவாப ஸமாய் பிமாய், வானத்தின் வாசல்களை தண்ணீரை கொண்டு நாங்கள் திறந்தோம். எந்த தண்ணீரை கொண்டு சொன்னா, இடைவிடாமல் பேய்கிற மழையின் மூலமாக வானத்தின் வாசல்களை திறந்தோம். இப்ப காரியங்களை நிர்வகிக்கிற யாரு? என்ன நினைச்சாங்க நூஹ் நபியுடைய சமுதாயம்? மழைண்டா மேகம் வரும், அப்பதான் மழை பொழியும், கொஞ்சம் நிக்கும்ங்கிற நினைப்பு. அல்லாஹ் சொல்றான், காரியங்களை நிர்வகிக்கிறவன் நான், என் கட்டளைப்படிதான் எல்லாமே இயங்குகிறது. மழை பெய்யணுங்கிற டைம்ல மட்டும்தான் பெய்யாது, நான் சொல்கிற நேரத்துல மழை பெய்யும். எப்படி பெய்யும்? கொஞ்சம் பெஞ்சு நிக்காது, இடைவிடாமல் மழை பொழிவதற்கு வானத்தின் வாசல்களை நாங்கள் திறந்தோம். திருப்பி அல்லாஹ் சொல்றான், ஃபதஹ்னா அபுவாப ஸமாய் பிமாயின், அந்த தண்ணீரை நாங்கள் திறந்தோம், வானத்திலிருந்து பொழிய செய்தோம். ஃபஜ்ஜர்னல் அர்ல உயூனன், பூமியை புழக்க செய்து கீழே இருந்து தண்ணி வாடான்ட்டு. எப்படி அல்லாஹ் வச்சுட்டு கப்பல் சொன்னா, ஏற்கனவே நூஹு உடைய நம்ம ஏத்துக்க மாட்டோங்கிறோம், தண்ணியே இல்ல கப்பல் கட்டுகிறாய், கப்பல் கட்டுறது எப்படி போறான்னு பார்க்கலாம்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில தண்ணி கீழே இருந்து வருது, வானத்துல இருந்து தண்ணி கொட்டுது. அல்லாஹ் சொல்றான், காஃபிர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே கப்பலை நாங்கள் ஓடச் செய்தோம். அந்த இறை மறுப்பாளர்கள் பார்த்து கொண்டிருக்கிற போதே கப்பல் மிதக்க ஆரம்பிக்குது. இப்பயாவது நம்பி இருக்கணுமா இல்லையா? அவரு சொன்ன மாதிரி நடக்குதுரா, தண்ணியே இல்லைன்னு கப்பல் கட்டின நாம பைத்தியக்காரன் சொல்லிட்டு இருந்தா நம்ம தான் பைத்தியக்காரனா இருக்கிறோம் போல இருக்குதே. கப்பல் மிதக்குதே, எல்லா உயிரினத்தை ஜோடி ஏத்துக்கிட்டாரே, மகனும் போறாரு. அந்த வரலாறு கேள்விப்பட்டு அழிச்சு போறோம். நம்ம இருக்கப்பா எங்களோட ஏறு மகனே. அப்ப கூட மகன் ஏறல, மலைக்கு மேல ஏறிக்குவே, ஆனா ஒன்ன நம்ப மாட்டேன் வாப்பான்னா. எப்படி அல்லாஹ்வுத்தாலா காரியத்தை அந்த மைண்ட்ல போட்டு வச்சிருக்க மாதிரி, ஏத்துக்கொள்ளவே கூடாது நீ எங்கிற மாதிரி எல்லாம் வச்சிருக்கானே. இந்த அல்லாஹ்வுடைய கட்டளையை வச்சு அல்லாஹ் ரப்பல் என்ன செய்யறான், அதுக்கு பின்னாடி சொல்கிறான், குலியல் அம்ருங்கிறான். இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான் அந்த வார்த்தை குலியல் அம்ரு, காரியம் முடிக்கப்பட்டு விட்டது, கலாசுங்கிறான், முடிஞ்சு. 950 கால மிஷன் கம்ப்ளீட். நூஹே ஒன்ன வச்சு செய்த காரியம் முடிச்சு. எவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள, குறிப்பிட்டாக்கள் தான் ஏற்றுக்கிட்டாங்க. எவன் மட்டும் பாதுகாக்கப்பட்டான், இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட மூமின்கள் மட்டும் கப்பலில் பாதுகாக்கப்பட்டாங்க. மற்றபடி உலகம் முழுக்க வெள்ளத்தினால் மற்ற அனைத்தும் அழிந்து விட்டது. அல்லாஹ் தஆலா பாதுகாத்தவன். குலியல் அம்ரு ஃபஸ்தவத் அலல் ஜூதி, கப்பல் ஜூதி மலைக்கு மேல் இஸ்தவாவாகி விட்டது. அறிவுள்ளவனுக்கு அத்தாட்சி இருக்குறான் அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு என்ன சொல்றான்டா, புத்தி உள்ளவனுக்கு குர்ஆனை இலவசப்படுத்தி கொடுத்திருக்கிறோம், புத்தி உள்ளவனுக்கு இதுல அத்தாட்சி இருக்குன்றான், பார்த்து படிச்சுக்கேங்கிறான். எப்படியெல்லாம் நான் அழித்திருக்கிறோம் எனக்கு கட்டுப்படாதவனை, எப்படியெல்லாம் நான் அழித்திருக்கிறேன் கொஞ்சம் பார்த்து படிச்சுக்க என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இன்னும் படிக்கலன்னா, இன்னும் தேடலன்னா, அந்த சமுதாயம் எப்படி அழிக்கப்பட்டது, அல்லாஹ்வுடைய வரையறைகளை மரபுகளை மீறியவர்கள் எப்படி கொடுமைப்பட அழிக்கப்பட்டார்கள் என்பதை பார்க்கலன்னா, அப்போ அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், ஒரு விஷயத்தை கம்ப்ளீட் பண்றான். இது மாதிரி எல்லா காலங்களையும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் கட்டுப்படாதவர்களை என்ன செய்யறான், அழிச்சு காட்டுறான். பாத்துக்க. ஆனா நமக்கே என்ன அழிவு வரல. உண்மையிலே அவனை விட பெரிய அநியாயக்காரன் யாரு? இந்த நூற்றாண்டுல வாழ்றவன் தான். நீங்க ஏத்துக்கிறீங்களா இல்லையா? அதாவது சிறுக்கு வைக்கிற அவனுங்களை விட பெரிய சிறுக்குவாது எங்க இருக்கிறான்? அன்னைக்கு இப்பதான் நூற்றாண்டுல இருக்கிறான். அவர்கள் பண்ண ஃபசாதை விட, ஜாகிலிய காலத்துல மக்கள் பண்ண ஃபசாதை விட இப்ப பண்ற ஃபசாத் அதிகம். அங்க இல்லாத பாவத்தை எல்லாம் இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறான். சீதனம் என்கிற ஒன்று அப்ப ஜாகிலியத்துல இல்ல, ஆனா இப்ப இருக்குதா இல்லையா? இருக்குது. விபச்சாரத்துல வித்தியாசமான வகையெல்லாம் இன்னைக்கு இருக்குது, ஆனா அன்னைக்கு இல்லை. ஃபசாத் இன்னைக்கு தான் கூட. என்ன
நமக்கு ரசூலுல்லா ஒரு பாக்கியத்தை செஞ்சுட்டு போன கியாம நாள் வரையும் அவகாசம், மவுத் வரையும் நமக்கு அவகாசம். திருந்து இல்லைன்னா லூத் நபியுடைய சமுதாயத்தை விட, நூகு நபியுடைய சமுதாயத்தை விட, மற்ற சமூகத்தை விட வரம்பு மீறி உச்சகட்டத்தில் இருக்கிறான். இன்னைக்கு நூற்றாண்டுல இருக்கிறவர்கள் தானே மிகப்பெரிய பாவ தனியாத்தை செய்யறாங்கல்ல. கியாம நாள் மறுமருக்கு ஒரு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, ஒரு அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்யறான், அழித்து ஒரு பாடம் படிப்பினையாக நமக்கு என்ன செய்யறான், தருகிறான். உலகம் பாருங்க எல்லாத்துலயும் இப்போ காட்டுறான் அழிவு எந்த அளவுக்கு போகுதுண்டா, அல்லாஹ்வுடைய வளங்களை எல்லாம் வீணடிக்கிறான். இஸ்ராஃப் அல்லாஹ் சொல்றான் என்ன, வீண் விரயம் செய்யாதே, வீண் விரயம் செய்பவன் சைத்தானுடைய தோழனாவான். ஏன் அல்லாஹ் சொல்றான் வீணாக்காதடா, இன்னொத்தனுக்குரிய பொருளா இருக்கலாம், அநியாயம் பண்ணாதீங்கடா, பொருளாதாரத்தை, உணவை, எதையுமே வீண் விரயம் செய்யாதீர்கள். அல்லாஹ் சொல்ற சிஸ்டம் இதுபடி முறையாக நடந்தா எப்படி இருக்கும்? ஒரு ஊரு முறையாக நடந்தா எப்படி இருக்கும்? நீங்கள் ஒருவரை காணும் போது புன்புறுகளுடன் நீங்கள் அவரை பாருங்கள், அவரை பார்த்து நீங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லுங்கள். அவர் தும்மினால் அல்ஹம்துலில்லா என்று அவர் சொன்னால் நீங்கள் யர்ஹமுக்கல்லாஹ் என்று சொல்லுங்கள். அவருடைய ஜனாசாவை நீங்கள் பின்தொடருங்கள். உணவுக்கு அழைத்தா போங்க, அவர் உங்களுக்கு அழைத்தாலும் போங்க. இந்த சிஸ்டம் எப்படி இருக்குன்னு யோசிப்பாங்க. உலகம் எங்க அப்படி இருக்கணும். இப்ப அப்படியா இருக்கிறான், ஆக்சிடென்ட் பட்டு சாவது குடல் வெளியால கிடந்தாலும் அவன் கிடக்குறான், அவனே அவனோட பாடி எடுத்துட்டு போய் அவனால போய் சேர்க்கட்டும், நமக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு இருக்கான். பார்க்க மாட்டேங்கிறான், மனுஷனை பார்க்கவே முடியாத நிலையில இருக்கிறான். அண்டை வீட்டுக்காரனுடைய வீட்டுல என்ன இருக்குன்னு கூட தெரியாது. ஏன்? அல்லாஹ் சொன்ன விஷயத்தை பின்பற்றுவது கிடையாது சகோதரர்களே. இதனால லேசா தப்பலான்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. நானும் சரி நீங்களும் சரி லேசாக தப்பலாம்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. லூத் நபி, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் அழிக்கப்பட்டது, நமக்கு இன்னும் அழிவு வரலேன்னு எதிர்பார்க்காங்க. அல்லாஹ் கியாம நாள் வரையும் வச்சிருக்கிறான், மறுமை வரை வச்சிருக்கிறான். உங்களுடைய வாழ்க்கை திட்டத்தை தூதர் சொன்ன மாதிரி அமைத்துக் கொள்ளுங்கன்னு வச்சிருக்கிறான். அப்போ இதுல இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலவரம் கூட எப்படி போயிட்டு இருக்குது, மார்க்க அடிப்படைகளிட்டு மெல்ல மெல்ல வரையறை. சிறுக்கு மட்டும் தான் பெரும்பாலும் இல்லாம இருக்கு சிலவங்ககிட்ட, சிறுக்கு மட்டும் பிதாத்து மட்டும் இல்லாம இருக்கு. ஆனா மத்த அனாச்சாரங்கள் எல்லாம் மேலோங்கி இருக்கு. ஏகத்துவவாதிகள் நிறைய பேர் சொல்லுகிறார்கள். இதுல குறிப்பிட்ட பேரை பாத்தீங்கன்னு சொன்னா வாழ்க்கையில ஏகத்துவம் எதுல இருக்கும், இதுல மட்டும் இருக்கும், வரலாற்றுவதில் மட்டும் ஏகத்துவம் தெரியும் சில பேர்கிட்ட, அல்லது நெஞ்சில தக்பீர் கட்டுறதுல மாத்திரம் ஏகத்துவம் தெரியும். மத்தும்படிக்கும் அவங்க தௌஹீது சொல்லாதீங்க. ஏன்? அவன் ஏற்கனவே 2.5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கினா இன்னும் திருப்பி தரல, மறுமையில பாத்துக்கலாங்கிறான். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், أشهد أن محمدا رسول الله، أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة، حي على الصلاة، حي على الفلاح، حي على الفلاح. الله أكبر، الله أكبر، لا إله إلا الله. அப்போ நம்முடைய அந்த குர்ஆன் ஹதீஸ் பின்பற்றுதல்ங்கிறது அனைத்திலும் இருக்கணும், தொழுகையில மட்டும் கிடையாது, எல்லா விடயத்திலும் இறைவனுக்கு கட்டுப்படுதல்ங்கிற பண்பாடுகளும் பழக்கங்களும் கொண்டு வர வேண்டும். இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான், சில வார்த்தைகளை கொண்டு நான் அவரை சோதித்தேங்கிறான்.
என்ன சோதனை, அவருக்கு ஏன் சோதனை கொடுத்தனால என்ன பிரயோஜனம், நமக்கு என்ன பிரயோஜனம்? இப்ராஹிம் நபி சோதிக்கப்பட்டா நமக்கு என்ன பிரயோஜனம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கஷ்டப்பட எனக்கு அவரோட சொர்க்கத்தை பார்த்துக்கிட்டு நமக்கு எதுக்குப்பா இருக்கலாமே. ஏன் அல்லாஹ் சொல்றான், இப்ராஹிம் நான் சோதிச்சிருக்கிறேன், நான் அதை குர்ஆன்ல சொல்லியிருக்கிறேன், என்ன சும்மா இருந்துட்டு போலான்னு நினைச்சிடாதீங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கஷ்டப்பட்டது போல கஷ்டப்பட்டா மட்டும்தான் அவருக்கு கிடைச்ச மாதிரி சொர்க்கம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த உயர் அந்தஸ்து கிடைக்கலனாலும் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். சும்மா ஒரு கதை புத்தகத்துக்காக தொகுத்தன மட்டும் நினைச்சிடாதீங்க. இப்ராஹிம் வரலாறு இத்தபியா மில்லத்தை இப்ராஹிம், அல்லாஹ் தஆலா என்ன சொல்றா, இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்று, அவர் நடந்துகிட்ட மாதிரி நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா எதுக்கு சொல்கிறா இதெல்லாம்? சும்மா ஒரு இப்ராஹிம் என்ற ஒரு கதப்புத்தா மகன் இருந்தாங்க, ராவில பிள்ளைக்கு தூங்கும் போது சொல்றதுக்கா? யூசுப் நபியுடைய வரலாற்றை அல்லாஹ் தஆலா சொன்னது இரவு நேரத்திலே மகனுக்கு யூசுப் நபி வரலாறு படிச்சா புள்ள இல்லாட்டி புள்ள அழகா பிறக்குங்கிறதுக்காக வேண்டி சில பேர் யூசுப்புடைய சூறா ஓதுங்க அம்மா கர்ப்பிணி தாய்மார்களுக்கு, அப்ப புள்ள அழகா பிறக்கும் நம்பிக்கை. அப்படி கிடையாது, ஒரு மூட நம்பிக்கை. அதுக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான். எதுக்கு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஏன் சொல்கிறான்? இது மாதிரி வாழ்ந்துருங்கிறான். வாழலன்னா என்ன? வாழலன்னா அது மற்ற நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கூட்டம் மற்ற கூட்டத்தார்கள் அழிக்கப்பட்டது போல நீங்கள் அழிக்கப்படவில்லை என்று மட்டும் தெரிய வேண்டாம், உங்களுக்கு மறுமையில நான் வெற்றி செய்வேங்கிறான். எப்படி சொல்றான்? அல்லாஹ்வுடைய பிடி கடுமையானதுங்கிறான், கடுமையானதுங்கிறான். சகோதரர்களே, இப்ப நான் கேட்கிறேன், ஒரு மகன் 2 நாள் வாப்பா சொல்ல கேட்கல, 3ஆம் நாள் போடா தருதல எப்படியாச்சும் போயிருமோ பாப்பாக்காரன். ஏறக்குறைய 800 வருஷம் நூஹ் நபியோட மகன் வாழ்ந்திருப்பாரா? ஒரு பேச்சு சொல்றேன். தண்ணீரில் மூழ்கி போகிற போது, கப்பல் மிதக்கிற நேரத்தில் மகனை பார்க்கிற போது என்ன செய்ய, கேட்டா கேளு, கேட்காட்டி போடான்னு சொல்லியிருக்கலாம். அல்லாட பேச்சை கேட்காத உனக்கு என்னடா மரியாதை என்று சொல்லி மகனை விரட்டி இருக்கலாம். ஆனா நரகம் எடுத்து காண்பிக்கப்பட்டிருக்கும், சொர்க்கம் எடுத்து காண்பிக்கப்பட்டிருக்கும், அல்லாவின் வேதனை பற்றி நூஹ் நபிக்கு காண்பிக்கப்பட்டது. இதன் விளைவாகத்தான் கால யா புனைய என்னுடைய அருமை மகனே என்றார். வேற இல்லாட்டி வேற இடத்துக்கு சொல்லணும், அந்த இடம் மோசமானது மகனே. வலா தக்கும் மஅல் காஃபிரி, காஃபிராகாத மகனே, இருக்க மகனா, ஏறு மகனே என்றார். எவ்வளவு கெஞ்சினார் அந்த இடத்துல. நீங்க பாருங்க, அந்த வசனத்தை பாருங்க, அல்லாஹ் சொல்றான், ஏறாம விட்டுறாத அருமை மகனேங்க, மகனேன்னு கூட யா புனையங்கிற அருமை மகனே ஏறு ஏறு என்றார். அல்லாஹ் போட்ட கட்டளை என்ன? ஏத்துக்க கூடாது. நீ மைண்ட்ல என்ன அல்லாஹ் போடுற, நீ ஏத்துக்க கூடாது, முடியாது வாப்பா. ஏலா இதுக்கு மிஞ்சி கப்பல் போயிருமோ, இந்த மலைக்கு மேல கப்பல் வருமா? வராதே. அதனால உன் நம்பிக்கையை விட நான் இந்த மலைக்கு மேல ஏறுவேன் என்கிற நம்பிக்கை தான் எனக்கு இருக்குது, நான் மேல ஏறுவேன். பேசிக்கிட்டு இருக்கும்போது அல்லாஹ் குறுக்கிறது. அப்ப கூட மகனுக்காக கெஞ்சினாரு. அல்லாஹ் கண்டிச்சான, யா அல்லாஹ் என் மகன் நூஹே, அதிகாரத்துல தலைப்படக்கூடாது, இதுல நீ தலையிடக்கூடாது, அவன் மகன் கிடையாது. நீ நினைக்க விட உறவு ஏற்படுத்தினால மகன் என்று அல்ல, கொள்கையில் இருந்தாதான் அவனுக்கு மகன். அவனுக்காக வா மன்னிப்பு கேட்காத, அவனை நீ வேண்டையும் கூடாது. அவன் போனா போட்டும், நரகம் தான் அவனுக்கு கதி. وَضَرَبَ اللَّهُ مَثَلًا لِلَّذِينَ كَفَرُوا امْرَأَتَ نُوحٍ وَامْرَأَتَ لُوطٍ, லூத்துடைய மனைவியையும் நூகுடைய மனைவியையும் காஃபிர்களுக்கு உதாரணமாக நான் சொல்லுகிறேன். உன் பொஞ்சாதியாவே இருக்கட்டும் நூஹே, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இந்த தருணத்தை யோசிங்க சகோதரர்களே. நூஹ் நபி படாத பாடுபட்டு கெஞ்சி இருப்பாரா இல்லையா அந்த இறப்புக்கு முன்னாடி? யா அல்லாஹ் என்னுடைய கூட்டத்தை, என்னுடைய மனைவி, என்னுடைய குடும்பத்தை யா அல்லாஹ் இஸ்லாத்தின் பக்கம் கொண்டு வா யா அல்லாஹ், நரகம் கொடூரமானது யா அல்லாஹ், போயிட்டா திருப்பி வர முடியாது. நாங்க நூஹ் நபியுடைய மனைவி பாவப்பட்டு சரி அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துல போடுவானா ஒரு நாளாவது? நூஹ் நபியுடைய மகனை ஒரே ஒரு நாள் சொர்க்கத்துல போடுவானா? ஆமினாவை ரசூலுல்லாஹ்வுடைய தாயாரை ஒரு நாள் சொர்க்கத்தில் போடுவானா அல்லாஹ் தஆலா? போடுவானா? அப்துல்லாஹ்வை போடுவானா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்ல என் தந்தை நரகவாதின்னா. போட மாட்டான். ஆனா ஈமானோடு ஏகத்துவத்தோடு நீங்கள் மரணித்தால் அல்லாஹ் தஆலா சொல்றான் என்ன, பாவத்துக்குரிய தண்டனை வழங்கப்பட்டதற்கு பிறகு, ஒருவேளை அல்லாஹ் பாதுகாக்கணும், நடக்கப்பட்டதற்கு பிறகு ஈமானுக்காக உங்களை தூக்கி எங்க போடுவேன், நான் சொர்க்கத்தில் போடுவேங்கிறான். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய தாயாருக்கு தந்தைக்கு கிடைக்காத ஒரு அருமையான வாய்ப்பு தான் அல்லாஹ் தஆலா செஞ்சிருக்கிறான், நமக்கு தந்திருக்கிறான். இந்த காரியத்தை நமக்கு அல்லாஹ் தஆலா கட்டளையாக பிறப்பித்திருக்கிறான், நீ இஸ்லாத்துல இருக்கணும்ங்கிறது, ஏகத்துவத்தில் இருக்கணும் என்று சொல்லி போட்டிருக்கான். அதனால ஏகத்துவத்தில் இருக்கிறது தொழுகையை மட்டும் கிடையாது, அல்லாஹ்வுடைய அனைத்து கட்டளைகளையும் பின்பற்றி வாழ்வதுதான் ஏகத்துவம். இல்லைன்னா அல்லாஹ் தஆலா மற்ற சமுதாயத்தை சொல்லி பாடம் புகட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போகிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்களும் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போகிறார்கள். போகிற போது பல வகையான ஊர்களை கடந்து போயிருப்பாங்க. மக்கா மதீனா கடையில உள்ள ஊர்களை எல்லாம் கடந்து போகிறார்கள். ரசூலுல்லாஹ் ஒரு போர்வை வைத்திருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர்கள் ஒரு போர்வை வைத்திருந்தார்கள். போகிற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ர் என்கிற ஒரு ஊரை கடந்து போகிறார்கள். அந்த ஊரை கடந்து போகிற போது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு அறிவிப்பு வருகிறது, இந்த ஊர்
அழிக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய சாபத்துக்குள்ளாகி அழிக்கப்பட்ட பரம்பரையில உள்ள ஒரு ஊரு. இதை நீங்க பார்க்கணும் எந்த அளவுக்குன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த ஊர் அழிக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய ஒரு ஊர், தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொண்ட ஒரு ஊர். அந்த சாபத்தினுடைய அளவை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது போன்ற ஊரை நீங்கள் கடந்து போகும்போது அழுதவர்களாக கவலைப்பட்டவர்களாக வேண்டி நீங்கள் இந்த கடந்து போக வேண்டாம்ங்கிறாங்க. எதுக்கு நாம கவலைப்படணும்? எதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க? அல்லாஹ்வுடைய வரையறைகளையும் வரம்புகளை மீறி அல்லாஹ் அழிச்ச அந்த ஊர்க்காரர்கள், ஹிஜ்ருங்கிற ஊர்வாசிகள், இவர்களை நீங்கள் கடந்து போகிற போது கவலைப்பட்டு தான் போகணும், உங்களுக்குள்ள வரணும் கவலைங்கிறான்ல. சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர்கள் தன்னுடைய போர்வை எடுத்து தலையை மூடிக்கிட்டு தன்னுடைய வாகனத்தை வேகமாக ஓட்டிட்டு போனார்கள். அந்த இடத்துல நிக்கல, சீக்கிரம் போனாங்க. இப்போ போய் செல்ஃபி அடிக்கிறான், அங்க போய் இந்த இடத்துல போய் செல்ஃபி அடிக்கிற. ரசூலுல்லாஹ் தான் கவலைப்பட்டுட்டு போக வேண்டாங்க. மக்காவுக்குள்ள உம்ராவுக்கு போயிட்டா செல்ஃபி அடிக்கிறாங்க. இதுக்கு பின் நடத்த ஈமான பத்தி பேசணுமா? அடிச்சுட்டு ஏதோ அடையாளத்துக்கு வச்சிருந்தா பரவாயில்ல. நானும் என்னுடைய மகனும் இன்று உம்ராவை முடித்து விட்டோம். அல்லாஹ்க்கு மார்க் சுகபர் தான் சொல்லுவார், பாருங்க அல்லாஹ் போயிட்டாங்க, உம்ரா ஏத்துக்கிறியா இல்லையான்னு. சில ஈமான் நம்பிக்கை வேற எதுக்கு போடுறாங்கிறது. ஆனா இப்ப இன்னொரு டிக்டாக்ல ஒரு பொம்பளை உம்ராவுல போய் இருந்துட்டு அது ஆட்டம் போடுது, சுப்ஹானல்லாஹ். அதுக்கு அவன் அரசாங்கம் அனுமதி வேற கொடுக்குது. என்ன இஸ்லாம் இப்ப ஃபசாது வந்துடுச்சா இல்லையா? இனிமே எதை எதிர்பார்க்கிறோம்? கியாமத்தினால அடையாளம். இதனால எல்லாம் கனெக்ட் பண்ணி பாருங்க. ஃபசாதுகள் அதிகமாகிற போது, அல்லாஹ்வுடைய சிஸ்டம் பிழையாக பின்பற்றப்படுகிற போது கியாமத் வரும். இனி வர இருப்பது என்ன? பெரிய அடையாளங்கள் எல்லாம் வரும். வந்ததுக்கு பின்னாடி உலகம் அழியும். அதுக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் சீராக வாழ்ந்தாரோ அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது, யார் குழப்பத்தை உண்டு பண்ணாலும் அவர்களுக்கு நரகம் இருக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹ் கடந்து போன அந்த ஹிஜ்ர் என்கிற ஊர் யாரை சுற்றியது? ஆது சமுதாயத்தை ஒட்டியது. ஆது சமுதாயத்தை விட பெரிய சக்கரவர்த்திகள் நிறைந்த ஒரு ஊர் வேற எங்க உலகத்திலும் கிடையாது. அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஆத் இரமதாத்தில் பில் இமாத். அல்லாஹ் தஆலா சொல்றானே, ஆது சமுதாயத்தை என்ன செய்தான் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா? அவர்கள் பெரிய தூண்களை உடைய வீடுகளை கட்டி கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் சொல்றான், அவர்களை போல எந்த சமுதாயத்தை நான் படைக்கவே இல்லை. மார்பு தட்டி கொண்டார்கள், நாங்கள் தான் பலமான சமுதாயம். இன்னைக்கு இஸ்ரேல் சொல்றான், அமெரிக்கா சொல்றான் இல்ல, நாங்க தான் பெரிய, எங்களுக்கு தான் பெரிய ஆயுதங்கள் இருக்கு, எங்களுக்கு இத்தனை மிலிட்டரி பவர் இருக்கு சொல்றான்ல. அல்லாஹ் சொல்றான், நீங்க மிலிட்டரி பவர் அதெல்லாம் செயற்கையா உற்பத்தி வச்சது. ஆனா இந்த ஆது கூட்டத்தை விட கலாச்சாரத்தில் சேர்ந்த பலமான ஒரு சமூகத்தை நான் படைக்கவே இல்லை. நூஹ் நபிக்கு பிறகு வந்த சமுதாயம் உயர்ந்த தூண்களை கட்டிக்கொண்டு பெருமை எடுத்துக்கொண்டு, எங்களை விட பலமானவன் யார் இருக்கிறான் சொல்லு பார்க்கலாம்னு கேட்டார். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் பிரச்சாரம் பண்ணி பார்க்கிறார், இல்ல நடத்தை பிழை, அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், பலமானவன் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். அமெரிக்கா நினைச்சிச்சு லாஸ் ஏஞ்சல்ல ஒரு தீயை ஏற்படுத்தினான். அல்லாஹ் தஆலா நினைக்கிறான் அவன் பெரியவன், நம்மளை விட பெரிய அப்பாட்டக்கர் யாரு இருக்கிறான்னு நினைக்கிறான். அல்லாஹ் தஆலா ஒரு சின்ன தீயை ஏற்படுத்தி காட்டான், அணைக்கவே முடியல, பெரிய சக்கரவர்த்தின்றான், அந்த படம் இந்த படம்ன்றான், காத்து டீ வேகமாக பரவுது. சின்ன சாம்பிளுக்கே தாக்கு பிடிக்க முடியவில்லை, பல கோடிகள் லாஸ்ட். சோதனை தானே அல்லாஹ் கொடுக்குறான் தானே, ஒரு அழிவை காட்டி எச்சரிக்கை செய்யறானா இல்லையா? அழிக்க முடியவில்லை. அல்லாஹ் சொல்றான், டேய் நீங்க சின்ன பையர்களா ஆட்டம் போடுறீங்க, உங்களை விட்ட உலகத்தில் நான் படைக்காத ஒரு பலமிக்க சமூகத்தை நான் படைத்தேன். அவங்கள மாதிரி நான் உலகத்தில் படைக்கவே இல்லை, அவ்வளவு பலமான ஒரு கூட்டத்தை நான் படைத்தேன். அவனோட கலாச்சாரத்தை எல்லாம் இன்னைக்கும் பாதுகாக்க எல்லாம் வச்சிருக்கான். கட்டிடங்களை மட்டும் நான் விட்டு வச்சேங்கிற மாதிரி ஆது சமுதாயத்துடைய கலாச்சாரங்களை பாதுகாக்க கொஞ்சம் பாரு, அந்த குவளைகளை பாரு, பாத்திரங்களை பாரு. நீங்க எல்லாம் பெருசா இங்க பில்டப் தான் பண்றீங்க. அப்ப அவ்வளவுதான் செஞ்சுக்கிட்டு இருந்தான், அவ்வளவு பவரா வச்சிருந்தான். அந்த சமுதாயத்திட்ட போய் தங்களுடைய சகோதரர் ஹூதை அனுப்பினோம், போய் சொல்லு அல்லாஹ் வணங்க வேண்டும் என்று. முடியாது, போடா ஹூதுண்டார், இதெல்லாம் முடியாது, எங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது, நீ எல்லாம் என்ன கொள்கை, இதெல்லாம் என்ன பிரச்சாரம் என்று மறுக்க ஆரம்பித்தார்கள். அப்ப நீ அழிவை வேண்டினார்கள். அப்போ அழிவு எப்படி வருதுன்னா, ரசூலுல்லாஹ் கூட சொல்றாங்க, மேகமூட்டமாக வந்தது. மேகத்தை பார்த்துட்டு பயப்படுவானா யார்? நம்ம பயப்படுவோம். மேகம் வந்தா பயப்படுவோம், அன்னைக்கு பயப்பட மாட்டோம். ரசூலுல்லாஹ் ஒரு முறை பயந்தார்கள். மேகமூட்டமாக வருகிற போது ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் பயமில்லாம வந்தாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆது சமுதாயத்துக்கும் இதே மாதிரி தான் அழிவு வந்துச்சு. அவனும் என்ன நினைச்சானுங்க, மழை தான் வரப்போகுதுன்னு நினைச்சானுங்க. ஏன்னா உலகத்தில் பலமான ஒரு சமுதாயம் அல்லாஹ்வே சொல்லிட்டான். அவனுக்கு மேகத்தை கண்டா பயம் வருமா? வராது. இதெல்லாம் சப்ப மேட்டர், மழை பெய்ய போகுதுன்னு நினைச்சிருப்பானு. ஆனா இந்த மேகத்தை பார்த்துட்டு மழைதான் வரப்போகுது நினைத்தார்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான், 7 பகல்கள் 8 பகல்கள் 7 இரவுகள் அவர்களுக்கு நாங்கள் காற்றை அனுப்பினோம், குளிர் காத்து. அந்த காத்தை அடிச்சு எந்த அளவுக்குன்னு சொன்னா, பேரித்த மரம்
எப்படி வேருடன் பிடுங்கப்பட்டு இறந்து கிடப்பார்களோ அப்படி ஒண்ணுமில்லாத சப்ப பசங்க மாதிரி இறந்து கிடந்தார்கள். அதானே பலம்னு சொன்னானுங்க. வேறு பேரிச்சம்பளம் சாய்ந்தது போன்று சாய்ந்து கிடந்தார்கள். சொல்லிட்டு சொல்றான், என்னுடைய அழிவு எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கிறான். சொல்லிட்டு சொல்றான், என் அழிவு எப்படி பாத்தியா? சொல்லிட்டு எல்லாம் சொல்றான், எவனாவது அறிவு பெற இருந்தவன் இருந்தா இதை பாருங்கிறான். சிந்திப்பவர்கள் இருந்தால் இதை பாருங்கள். குர்ஆன் விளங்குவதற்கு விலேசாக நான் அமைத்திருக்கிறேன். இதை விட தெளிவா சொல்லணுமா? கணக்கு பாடம் மாதிரியா இருக்கு குர்ஆன். அல்லாஹ் சொல்ற கணக்கு பாடம் மாதிரி. இத்தனை கண்டுபிடிச்சா தான் ஆதுடைய இடத்தை கண்டுபிடிக்கலாம். ஆது சமுதாயத்துக்கு இப்படி வந்து இந்த கணக்குக்குள்ள போய் இந்த இப்படி பார்த்தா தான் கண்டுபிடிக்கலாம்னு நல்லா வச்சிருக்கானா? கட்டுப்பட மறுத்த ஆதை நாங்கள் 7 பகல்களும் 8 இரவுகளுமாக அளித்தோம். 8 பகல்களாகவும் 7 இரவுகளாகவும் அளித்தோம். எவனும் அவர்கள் எஞ்சி இருப்பவர்களுக்கு அழகாக அழிச்சு முடிஞ்சு கேட்கிறான். யாராச்சும் அவன்ல சமுதாயத்தில் எஞ்சி இருக்கிறார்களா? பலமானவனா தப்பி எஸ்கேப் ஆயிட்டானா? அல்லாஹ் கேட்கிறான். ஒருத்தரும் இல்லை, கட்டங்கள் மட்டுமே எஞ்சி இருக்கும் என்றான் அல்லாஹ் தஆலா. சகோதரர்களே, எப்படி அல்லாஹ்வுடைய இது காரணம் என்ன? வரவு மீறுதல். அல்லாஹ் சொன்ன சட்டங்களை, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மீறுதல். அவனை என்ன நினைச்சான்னு சொன்னா, நான் பலமானவன், எனக்கு அதிகாரம் தரப்பட்டிருக்கிறது, எனவே காத்தும் யார கண்ட்ரோல் இருக்குன்னு நினைக்கிறான். நான் நினைச்சாதான் காத்தே வரும். நான் நினைச்சாதான் காத்தே வரும். குளிர் காத்து வரணும்னா அது நான் நினைச்சாதான் வரும். எப்படி? குளிர் வந்தா ஜக்கெட்டை போட்டுக்கிறது, ஃபேனை போட்டுக்கிறது எல்லாம் என் கையில அவன் நினைக்கிறான். அல்லாஹ் சொல்றான், இல்ல, உனக்கு தான் ஒரு சாய்ஸை கொடுத்துருக்கிறேன். மற்றும்படிக்கும் காத்து நான் சொன்னாதான் அடிக்கும், குளிர் நான் சொன்னாதான் அடிக்கும், வானத்திலிருந்து மழை பொழிய சொல்வது என் கட்டளை, என் காரியங்கள் எல்லாமே நான் சொன்னாதான் செய்யும். அதனால அழித்து விட்டு அல்லாஹ் சொல்றான், இன்னுமா படிப்பினை பெறாமல் இருக்கிறீர்கள். அது சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்த சமுதாயத்தை சொல்றான், வசமூத் அல்லதீன ஜாபு ஸஹ்ர பில்வாத். அடுத்ததை பாருங்க. அல்லாஹ் அமெரிக்காங்கிறான், இஸ்ரேலுங்கிறான், அதுங்கிறான், இந்த பலம்ங்கிறான். இன்னைக்கு போட்டி வேற. யாரு முதல் நாடு, முதல் பரிசு யாருக்கு, எந்த நாடு இதுல பெஸ்ட்ல இருக்குது வல்லரசு தேடுறான். சைனாவா அமெரிக்காவா சண்டை பிடிக்கிறான். அல்லாஹ் சொல்றான், அதை அழிச்சாச்சு. சமூது கூட்டம், சமூது சமுதாயத்தை பற்றி சொல்கிறான், மலைகளை குடைந்து மாளிகைகளை அமைத்து வந்தார்கள். சாலிகள் இஸ்லாம் கேட்கிறாரு, ஏய், நீங்க அமைக்கிற மாளிகைகளை பார்த்தா இந்த பூமியிலேயே நிரந்தரமா இருக்கிற மாதிரியே இருக்கிறா உங்களோட நினைப்பு எல்லாம். அல்லாஹ் மறந்துட்டீங்களேங்கிறான். அல்லாஹ் மறந்து விட்டீர்கள். சமூது போ அந்த மாதிரி சொன்னா, நீங்களாம் ஒரு நபியா? எப்படி கேட்டாங்கண்டா, எங்களில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் சாலிஹ் நபிங்கிறாரு, இவர் நபியா பாருப்பா, அந்த மாதிரி கிண்டல் பண்ணாங்க. இவரெல்லாம் ஒரு நபியா அப்படின்னு கிண்டல் பண்ணாங்க, அவமானப்படுத்தினார்கள். வேதனை வரும் என்றார். கொண்டு வா பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா சொல்றான், எப்படி சொல்றான்னா, அவரு ஒட்டகத்தை கொண்டு வா, இது ஒட்டகத்தை கொண்டு வான்னு ஒரு முறை கேட்கிறாரு. அப்ப அல்லாஹ் தஆலா ஒட்டகத்தை அனுப்புறான். எந்த ஒட்டகம்? பெண் ஒட்டகம் ஒன்றை அனுப்புகிறான். நபி சாலிஹே அனுப்பிவிட்டு ஓரமாக நின்று பார், சட்டத்தை சொல்லிட்டுங்க. அல்லாஹ் முடிவெடுத்துட்டான், இனி ஆக்கள்கிட்ட இந்த மிஷன் முடிய போகுது. எது? ஆது சமுதாயம் முடிஞ்சிருச்சு. ஆணவம் கொல்லாதே, நீங்க எல்லாம் புரிஞ்சு கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா இதெல்லாம் வரிசையா சொல்றான். ஆது சமுதாயம், அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஆத் இரமதாத்தில் இமாத் அல்லதி லம் யுக்லக் மிஸ்லஹா ஃபில் பிலாத். அவனை போல நான் எந்த கூட்டத்தையும் நான் படைக்கவில்லைடா. அவனையே எனக்கு கட்டுப்பட மறுத்தா போது நான் அழித்தேனே. நீங்களாம் எம்மாத்திரம் தொலைவில்லை, நோன்பு வைக்கவில்லை, ஜகாத் கொடுக்கவில்லை, நீங்களாம் எம்மாத்திரம்டா, சின்ன சில்லற பயங்கரதான் அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு சொல்றான், சமூது கூட்டம், நீங்க கொண்டது கொங்கிரீட் குலைச்சுதான் வீடு கட்டுவீங்க. அவன் மலையை குடைவான், அதுக்குள்ள மாளிகைகளை அமைப்பான். மாளிகை அமைச்சிட்டு அவன் நினைச்சுக்கிட்டு இருந்தான், நம்மட மாளிகைகளை அழிய முடியாது, நாங்கெல்லாம் இனி வாழ்ந்து ஜெயிக்கிறவங்க, அல்லாஹ்வை கட்டுப்படு, ரசூலுக்கு கட்டுப்படு. சாலிஹ் இஸ்லாம் போய் சொன்னாங்க, இவர் நபியாண்டா. அவன் எப்படி கிண்டப்பான், இவர் நபியா? அதே வார்த்தை சொல்றான், இவர் ஒரு மனுஷன், இவர் நபியா, இவன் எல்லாம் போய் நமக்கு பிரச்சாரம், அதே மாதிரி வார்த்தையை பயன்படுத்துகிறார். அந்த வேதனையை கொண்டு வா பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா ஒரு பெண் ஒட்டகத்தை அனுப்புகிறான். பெண் ஒட்டகத்தை அனுப்பி, இதற்கு நீங்கள் ஒரு நாளைக்கு தண்ணீர் குடித்தீர்கள் என்றால், பயன்படுத்தினீர்கள் என்றால், இந்த ஒட்டகத்திற்கு தண்ணீரை கொடுங்க. இது அல்லாஹ்வுடைய சோதனை சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு பின்னாடி ஒட்டகம் தண்ணீர் அருந்துகிற நாளை பார்த்துட்டு இருந்தாங்க. எந்த அளவுக்கு திமிருன்னு பாருங்க அவனுக்கு. ஒட்டகம் தண்ணீர் அருந்துகிற நாள் வரும் வரைக்கும் பார்க்கிறார்கள். பார்த்துட்டு அவன் உள்ள அந்த சாஹிபை கூப்பிட, பெரியவனை, வா, ஒட்டகம் வந்துருச்சு வா. அவன் என்ன பண்றான்டா, வந்த உடனே அந்த ஒட்டகத்தை அறுக்கிறான். அல்லாஹ்வோட ஒட்டகம், ஆதிஹி நாக்கத்துல்லா, இது அல்லாஹ்வுடைய ஒட்டகம், அத்தாச்சிங்கிறான். எப்படி இருக்கும் அல்லாஹ்? சாலிஹ் இஸ்லாம் சொல்கிறார்கள், இது அல்லாஹ் சொல்றான், இதை அனுப்பிட்டு பாரு, நீ மெயின்டைன் பண்ணிக்க, கண்காணிச்சுக்க என்ன செய்யறான்னு சொல்லி. இது சோதனை, அல்லாஹ்வுடைய சோதனைங்கிற அல்லாஹ் தஆலா.
இதை கண்காணிக்க. தண்ணீர் குடுகின்றான். தண்ணீர் குடுன்னா உசுர் எடுத்திருக்கிறான்னா அல்லாஹ் எப்படி இருக்கும்? அவன் அறுக்கிறான். அடுத்தது சாலிஹ் நபி சொல்றாரு 3 நாள் கெடு உங்களுக்குன்றான். ஹாலிஹசன் சொல்ற 3 நாள் கெடு உங்களுக்கு, உங்க கதம் முடிஞ்சிருச்சு, அந்த வேதனையை கொண்டு வா பார்க்கலான்னு 3 நாள் உங்களுக்கு கெடுன்னா. 3 நாள் கழிய அவர்கள் அல்லாஹ் தஆலா சொல்றான் அவர்களை பேரிட்டி பிடித்து கொண்டது. எந்த அளவுக்கு என்றால் ஒரு வேலையால் வேலியை கட்டுவதற்கு பயன்படுத்துகிற சருகுகள் போன்று அவர்கள் கிடந்தார்கள். அவர்களில் எவனா உயிருடன் இருக்கிறார்களா? அல்லாஹ் கேட்கிறான். அந்த சமுதாயத்தில் எவனா இருக்கிறார்களா? அவர்களை நாங்கள் அழித்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சகோதரர்களை, இதெல்லாம் சொல்லிட்டு தான் சொல்றான் அல்லாஹ் தஆலா, அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஆத் இரமதாத்தில் இமாத். அவர்களை போல ஆது சமுதாயத்தை போல ஒரு சமூகத்தை நாங்கள் படைக்கவில்லை. சமூது கூட்டத்தை போன்ற ஒரு பலமான சமுதாயத்தை நாங்கள் படைக்கவில்லை. ஃபிரௌனை பற்றி அல்லாஹ் தஆலா தொடர்ந்து சொல்றான், ஃபிரௌனை அவனுடைய படையை போல நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். இன்னஹு தகா, என்ன செஞ்சான்? வரம்பு மீறினான். அப்ப இந்த அல்லாஹ் என்னதுன்னா சிஸ்டம் ஒன்று வச்சிருக்கான் உலகம் இயங்குறதுக்கு. இந்த சிஸ்டத்தை தாண்டி எவனெல்லாம் வரம்பு மீறுகிறார்களோ அவர்களெல்லாம் நான் அழிப்பேன் என்று அல்லாஹ் அழித்து காட்டிருக்கிறான். அப்ப நாமே இன்னும் அழியவில்லை, இந்த சமுதாயமே இன்னும் அழியவில்லை. ரசூலுல்லாஹ் அத்தாட்சியை கேட்டோ கியாம நாள் வரும் வரைக்கும் ஒரு அவகாசத்தை கேட்டு வச்சிருக்கிறாங்க. மறுமை வரைக்கும் அவகாசம். மவுத்து வரங்காடி இந்த சமுதாயத்துக்கு அவகாசம். திருந்திக்க, மாறிக்க, வாழ்க்கையில மாறிக்க என்று அல்லாஹ் என்ன செய்யறான்? வச்சிருக்கிறான். இப்போ இதுல இறுதியா சில தருணங்களை பாருங்க. இப்ப ரசூலுல்லாஹ் அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ் மூலம் காலம் என்னத்தை கொடுத்தான்? சிஸ்டத்தை கொடுத்தான். வாழ்வு திட்டத்தை கொடுத்தான் தானே. அல்லாஹ் கொடுக்குற சிஸ்டத்தை எவனாச்சும் மாத்தினா அல்லாஹ் கோபம் வருமா? வராதா? வரும். அல்லாஹ் தஆலா மூசா நபிக்கு கட்டளைகளை கொடுக்கிறான். வருதே, மூசாவுக்கு நாங்கள் பல கட்டளைகளை கொடுத்தோம். கட்டளைகளை கொடுத்ததோட மாறு செய்தார்கள் இஸ்ரவேல் சமுதாயம். ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு நாங்கள் கட்டளை கொடுத்தோம். பத்தல் தீன், அந்த தீனை என்ன செஞ்சாங்க? மாத்திட்டு இஞ்சில் வேதத்தை மாத்தி இன்னைக்கு பைபிள் என்று சொல்லி வைத்திருக்கிறார். அதுல பல கையாடல்கள் இருக்கிறது, தெரியுதா? நமக்கு இருக்கிறது. ரசூலுல்லாஹ் காலத்திலே அது மாற்றப்பட்டு சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள போதே சொல்கிறார், என்ன, இந்த பைபிளையே இந்த இஞ்சில் வேதத்தையே மாத்தி விட்டார்கள், இனி உண்மையான கிறிஸ்தவர்கள் இல்லைன்றாங்க ஒரு கட்டத்துல சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு. அப்போ அந்த அளவுக்கு அந்த டைம்லயே மாத்திட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் அருளிட்டு அல்லாஹ் சொல்றான், இதை நானே அருளினேன், இதை நானே பாதுகாப்பேன். அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், இதுல எவனாவது கை வைத்தால் மன் கதிப அலைய முத்தஅம்மிதன் ஃபல்யதபவ்வஹு மக்கதஹு மினன்னார். எவனாவது முஹம்மது சொல்லாத ஒன்றை முஹம்மது சொன்னார் என்று யாராவது சொன்னால் அவர் தன் இருப்பிடத்தை இப்போதே நரகத்தில் அமைத்துக் கொள்ளட்டும் நாங்க ரசூலுல்லாஹ். அதை சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், ஏ மக்களே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இந்த ஷிர்க்குக்கும் இந்த பித்அத்துக்கு எதிராக ஏன் போராட வேண்டும் என்று சொன்னா அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த முஹம்மது சொல்லாத ஒன்றை முஹம்மது சொன்னார் என்று யாராவது சொல்வார் என்று சொன்னார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் சொல்லாத ஒன்றை நான் சொன்னதாக இவன் சொல்லுவானோ அவன் தன் இருப்பிடத்தை நரகத்தில் அமைத்துக் கொள்ளட்டும்ட்டாங்க. வேற இடம் இல்ல, சொர்க்கம் கிடையாதுன்ட்டாங்க. அதனாலதான் படாத பாடுபட்டு சமுதாயமே பித்அத்திலேயும் ஷிர்கிலே போயிடாதுன்னு சொல்றோம். இதை சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், எந்த அளவுக்குண்டா, இந்த முஹம்மது இருக்கிறாரே அழகிய நற்குணத்தில் உள்ளவர், வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்துல் லில் ஆலமீன், உலக மக்களுக்கு இவர்தான் பெரிய அருட்கொடை, இந்த முஹம்மதை நான் உற்ற தோழனாக ஏற்படுத்தி கொண்டேன், இந்த முஹம்மது உயர்வானவர். அல்லாஹ் சொல்றானா இல்லையா? இந்த முஹம்மதை நான் பாதுகாப்பேன், இந்த முஹம்மது நான் சொர்க்கத்தில் முதலாவது சொர்க்கம் போகிறவர், சொர்க்கவாதிகளுக்கு தலைவர். நான் மூர்ச்சையாகி முதலில் எழுப்பி பார்ப்பேன், நான் தான் முதலில் எழுந்தேன் நான் நினைப்பேன். ஆனா மூசா எனக்கு முன்னாடி எழுந்திருப்பார், ஆனால் அப்படிப்பட்ட பெருமை உள்ளவன் தான் யார்? நான். இப்படி எல்லாம் சொன்ன அல்லாஹ் சொல்றான், இந்த முஹம்மது அதே எப்படி ரசூலுல்லாஹ் முஹம்மது கேட்டக்கூடாது. அல்லாஹ் சொல்றதை நான் சொல்றேன், அதை புரிய வைக்க வேண்டியது சமுதாயத்துக்கு. இல்லைன்னா அதை எப்படி நீங்க தப்பல்லக யா முஹம்மது நீ நாசமா போன்னு சொல்லி அபூலஹப் ஒரு முறை சொல்லும் போது அதை எப்படி நீங்க முஹம்மதுன்னு சொல்லுவீங்க? அவன் சொல்றதை நான் சொல்றேன். அல்லாஹ் தஆலா முஹம்மது சொல்ற, இந்த முஹம்மது, இந்த அடியார் நான் சொல்லாத இந்த தீனை இவர் தன்னுடைய கையில மடியில போட்டு சொல்வார் என்றால், நான் அவ்வளவு பாசம் நேசம் வைத்திருந்தாலும் கூட, இவர் நான் சொல்லாத ஒன்றை இவர் சொன்னால் கூட, என் தீன் என் சிஸ்டத்தை மாத்துவார் என்று சொன்னால் இவருடைய முன்னெற்றியை பிடித்து நான் இழுப்பேன். அவர் எவ்வளவு பெரிய கொம்பனா இருக்கட்டும், நாடி நரம்பை நான் துண்டிப்பேன். நான் கொடுக்கிற அடியை பார்த்து நீங்க பயப்படுவீங்க, இவருக்கு உதவி செய்வதற்கு எவனும் வர மாட்டீங்க, அந்த அளவுக்கு நான் அடிப்பேன். அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், வமா அர்ஸல்னாக ரஹ்மத்துல் ஆலமீனா இருந்தாலும் சரி, நான் இவரை தண்டிப்பேன். அவர் நான் சொல்லாத ஒன்றை சொன்னா, அப்ப எவ்வளவு கவனமா இருக்கணும் அல்லாஹ்வுடைய மார்க்க விஷயத்துல. லேசா சொல்லிட்டு போறோம், அது நாங்க தொழுவோம், நாங்க குனுத்து ஓதுவோம், அதை செய்வோம், இதை செய்வோம்ன்றோம். நமக்கு தெளிவா சொல்றதுதான் கடமை, கையை பிடிச்சி வந்து செய்யின்னு சொல்ல முடியாது. ஆனால் அல்லாஹ் தஆலாவுடைய சிஸ்டத்தை மாத்தி அல்லாஹ் சொன்ன முறையை மாத்தின சமுதாயத்தை தான் அல்லாஹ் அழிச்சு காட்டியிருக்கிறான். வரம்பு மீறுவர்கள் அல்லாஹ் அழிச்சான். இது ஹபீலா ஃபிரௌன இன்னஹு தகா. ஃபிரௌன் டப்போ அவன் என்ன செஞ்சு விட்டான்? தகா, வரம்பு மீறி விட்டான். மூசாவே போன்ட்டான். பயமா இருக்கு யா அல்லாஹ்,
பயமெல்லாம் தூக்கி அங்கே வச்சுட்டு போ ஃபிரௌன்ட்ட. ஏன்னா உண்மையிலேயே அவன் பவரான ஆளு தான் ஃபிரௌன். அவன்கிட்ட போறதுக்கு பயமாக இருக்கா? நான் கூட இருக்கிறேன் போ, எனக்கு பயமாக இருக்குது யா அல்லாஹ், என் நாக்கு வேற தடுமா இருக்கிறது. அவன்கிட்ட போ. கால ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹூ, எனக்கு பேச்சு திறமை வேணும், ஒரு வார்த்தை தவறினாலும் அவன் பிடிச்சிருவான் பாயிண்ட்ல. ஹாரூன் ஆகி என்னுடைய ஹாரூனை எனக்கு சுற்றதோடு நான் ஏற்படுத்த முடியாது, எடுத்துட்டு போ ஃபிரௌன்ட்ட போ. என்ன வரம் மீறினா அவன் போட்டான் சிஸ்டம். ஃபிரௌன் நாகரிகம் வேற நாகரிகம், அவன் ரூல்ஸ் போட்டான். அனரப்புக்கும் ஆளான்னு சொல்லி நான் தான் கடவுளுக்கெல்லாம் கடவுள்னு சொல்லி அவன் சிஸ்டம் ஒண்ணு கொண்டு வந்தான். அல்லாஹ் அது பிடிக்காது. அல்லாஹ் உலகத்தை இப்படித்தான் இயங்க வேண்டும் என்று சொன்ன சிஸ்டம் மட்டும்தான் இயங்கும். அதுதான் கியாமத் நாள் வரைக்கும் பிரயோஜனமாக இருக்கும். அதுவல்லாத எதுவுமே இருக்காது, எல்லாம் எரராகும் கடைசியில. அப்படி யாராவது மாற்ற நினைத்தாலோ, தீனை மாற்றினாலோ, அதிகாரத்தை மாத்திரம் அல்லாஹ் விடமாட்டான், அழிப்பான். ஒன்ற உயிர் போயிரும் இந்த உலகத்தில். அல்லது கடைசியா பாருங்க, மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வருவார் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் எப்ப வாராரு, வந்தாரா, வந்து போனா கருத்து வேறுபாடு இருந்தாலும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து என்ன செய்வாங்க, உலகத்தை ஒருமைப்பாட்டிங்கள தஜ்ஜாலை கொண்டு அந்த ஃபித்னா நிறைந்த அந்த குழப்பத்துக்கு எதிராக அவனை வெட்டிட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஆட்சி செய்வார்கள் தானே. அல்லாஹ் சொன்ன மாதிரி ஆட்சி நடந்தா மட்டும்தான் அங்கே சீரா போகும். இல்லைன்னா எங்கேயாச்சும் முட்டி மோதிக்கிட்டு இருக்குங்க, எங்கேயாச்சும் முட்டி மோதிக்கிட்டு இருக்கும். அப்போ அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்கள், இதைத்தான் அல்லாஹ் முழுக்க முழுக்க சொல்றான், கட்டளைகள் என் கட்டளைகள். நாம் வஸ்துக்களுக்கு கட்டளை இடுவேன், அவர்கள் அடிபணிவார்கள். ஆனால் நான் கட்டளை இட்ட மனித ஜின்னுக்கு மட்டும் சாய்ஸ் கொடுத்திருக்கிறேன், பார்த்து நடந்துக்க. ஏன்? உங்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது. மற்ற ஆடு மாடுக்கு சொர்க்கம் கிடையாது, உங்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது. அந்த சொர்க்கத்துக்கு போகணும் என்றால் நீங்க அந்த சைத்தானை கட்டுப்படாம இருங்க. ஏன்னா சைத்தான் கட்டுப்பட மறுத்தான். நான் ஆதத்துக்கு பணியுங்கள் என்று கட்டளை இட்ட போது, இதே நீங்க இறுதியா புரிஞ்சுங்க. இந்த செய்தியினுடைய இந்த பயான இறுதி பகுதியா சில விஷயம் அறிவுபூர்வமாக இருக்காது இஸ்லாத்துல. ஆனா அல்லாஹ் சொன்னா சமயனா வாத்தானதான் கேட்கும், கட்டுப்படணும். இபிலிஸ் அல்லாஹ் சொன்னா ஆதத்துக்கு கட்டுப்படுங்கள் என்று சொன்ன போது இபிலிஸ் பேசின லாஜிக் என்ன? ஹலக்தனி மின்னார் வா ஹலக்தஹு மின் தீன், என்னை நெருப்பால் படைச்சிருக்கிறேன், அவனை களிமண்ணால் படைச்சிருக்கிறேன், அவனுக்கு போய் எனக்கு கட்டுப்பட்டு நிக்க சொல்றியே, இது லாஜிக்கா இல்லையா? அல்ல, அவன் கேட்டது நியாயம் தான், இபிலிஸ் கேட்டது நியாயம். ஆனா கட்டுப்பாடுன்னு சொன்னது யாரு? அல்ல. நீ மறு பேச்சு கேட்கக்கூடாது, நான் சொன்னா நீ கேட்கணும். உனக்கு ஏன் குறுக்கால பேசுறது? அதுதான் அல்லாஹ் சொல்றான், நாங்கள் ஒரு காரியத்தில் கட்டளை போட்டால் அதுக்கு மாற்று அபிப்பிராயம் கொள்வதற்கு எந்த மூமினான ஆணுக்கும் மூமினான பெண்ணுக்கு உரிமை கிடையாது. சொன்னா கேளு, உனக்கு தெரியாத சிஸ்டம், எனக்கு தெரியும் இது சரியா பிள்ளையாங்கிறது அல்லாஹ் சொல்றான். எனக்கு தெரியும் இது அநியா சரியா பிள்ளையாங்கிறது. நான் சொன்ன மாதிரி செஞ்சா தான் அது உங்களுக்கு சரியா. உங்களுக்கு இப்ப பிள்ளை மாதிரி தான் தெரியும், அது தவறு போன்றுதான் தெரியும். அல்லாஹ் சொல்றான், இல்ல அது தவறு இல்ல, சரி நீ இதை செய். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கட்டுப்பட மறுத்து இப்லீஸ்கிட்ட கேட்கும்போது இப்லீஸ் சொன்னா, நெருப்பால படைச்சு அவனை களிமண்ணால படைச்சு நான் எப்படி கட்டுப்படுவேன்? அதெல்லாம் முடியாது. நான் சொன்னா நீ கட்டுப்படுறியா இல்லையா? முடியாதுன்ட்டு. அந்த முடியாதுங்கிறதுனாலயே அவன் கட்டுப்பட மறுத்ததுனாலே அவனை அல்லாஹ் சொல்ல ரஜீம், ஓடா எடுத்தறியப்பட்ட. அதனால நம்ம இப்போ சொல்ல அவுது பில்லாஹி மின சைத்தானி ரஜீம், எடுத்தறியப்பட்ட சைத்தானின் தீங்கை விட்டு யா அல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று கேட்கிறோம். அப்ப அல்லாஹ் சொன்னாங்கட்டு என்ன இல்லை, அப்படி தொழுனா தொழு, நோன்பு வைனா நோன்பு வை, நான் ஏன் நோன்பு வைக்க வேண்டும், நான் ஏன் தொழ வேண்டும், இந்த கேள்வியே இல்லை. அல்லாஹ் சொல்றான், இதெல்லாம் நினைப்பு வரும்போது சைத்தான் ஞாபகம் போட்டு போது என்ன நினைப்பு வரணும்? நூகு நபியுடைய சமுதாயத்தை அழிவுக்கு ஞாபகம் வரணும், ஆது சமுதாயம் அழிந்தது நினைவுக்கு வர வேண்டும், சமூது கூட்டம் அழிந்தது நினைவுக்கு வர வேண்டும், ஃபிர்அவுன் பட்டாளங்கள் அழிந்தது நினைவுக்கு வர வேண்டும். அவனெல்லாம் அழிச்சு அல்லாஹ் உங்களை இதுவரைக்கும் விட்டு வச்சிருக்கிறாங்கிறது நினைப்பு வரணும். அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் நினைப்பு வரணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வானவர்கள் வருகிறார்கள். யாரை அழிக்க வந்த வானவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள்? லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழிக்க வந்த வானவர்கள் வந்தார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழிக்க வந்த வானவர்களை கண்ட போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவங்க வானவர்னு தெரியாது, ஆடறுத்து என்ன செஞ்சாங்க? சாப்பாடு போடாது. எவ்வளவு ஒரு வழிமுறைன்னு பாருங்க. வந்தவங்க யாருன்னு தெரியாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? ஆட்டை அறுத்தார்கள், உணவுக்கு தயாரித்தார்கள். அவங்க கை வந்து உணவு சாப்பிடாம அவங்க மறுக்கிறாங்க. மறுத்த உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் பதட்டப்படுது, என்ன சாப்பிட கொடுத்தா அவங்க சாப்பிட மாட்டேன்றாங்க. நாங்க லூத்துக்கு எதிராக வந்த வானவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்ய ஆரம்பிச்சாரு தெரியுமா? என்ன செய்ய ஆரம்பிச்சாரு? ஆர்குமெண்ட் பண்ணாரு, வாதம் பண்ணாரு. அது ஏன் அழிக்க போறீங்க, அது எப்படி இப்ப எப்படி அழிப்பீங்க, இன்னும் கால அவகாசம், ஏதோ ஒரு வார்த்தையை பேச வாதம் பண்ணாங்க. அப்ப உடனே லூத் அலைஹிஸ்ஸலாம் வந்த அந்த வானவர் சொல்றாங்க, இப்ராஹிமே வாதம் பண்ணுவதை நிறுத்து, காரியம் முடிவாக்கப்பட்டு விட்டது. இதான் பாயிண்ட். காரியம் அல்லாஹ்வுடைய கட்டளை முடிவாக்கப்பட்டுட்டது. சமுதாயத்தை அழிக்க சொல்லி அல்லாஹ் அனுப்பிட்டான், திரும்பலாம் போக முடியாது. அல்லாஹ் சொல்லிட்டான், வாதம் பண்ணாத உனக்கு அறிவில்லா விஷயத்தை விடு இப்ராஹிம் என்றான். அங்க போகிறாங்க லூத். இங்க நற்செய்தி சொல்லிட்டு அந்த வானவர்கள்
எங்க போறாங்க? லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்துக்கு போகிறார்கள். சகோதரர்களே, இதெல்லாம் குர்ஆனில் உள்ள அற்புதமான வரலாறுகள் சகோதரர். ஒரு வார்த்தை கூட அல்லாஹ் அதிகமாக சொல்லவும் மாட்டான், குறைக்கவும் மாட்டான். எல்லாம் அல்லாஹ் தஆலா அப்படியே வரலாறு அச்சுட்டாக சொல்கிறான். ஆது சமுதாயத்தை பற்றி வரலாற்றில் நீங்க தேட மாட்டீங்க. குர்ஆன் மட்டுமே வரலாற்று புத்தகம். ஆது சமுதாயத்தை பற்றி, ஆது கூட்டத்தையும் சமூக கூட்டத்தையும் மட்டும் குர்ஆன் மட்டும் தான் வரலாறு. வேற எங்கேயும் வரலாறு கிடையாது. அல்லாஹ் சொல்றான். லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய வீட்டுக்குள்ள போனதோட போகும்போது அது கூட சோதனை அப்படி போறாங்க அந்த வானவர்கள். அவங்களுக்கு என்ன? அவங்களுக்கு நோய், ஆம்பளோட உறவு கொள்ற நோய். ரசூலுல்லாஹ் சொன்ன உக்குத்துல் ஃபாயில வல் மஃபூல், ஃபாயிலை மஃபூலையும் கொள்ளுங்கண்டாங்க. சமுதாயத்துல எவனாவது ஆணோட ஆண் உறவு கொண்டால் ஃபாயில் தான் செஞ்சவன், மஃபூல் தான் செய்யப்பட்டவன், ரெண்டு பேரும் விரும்பி செஞ்சா ரெண்டு பேரும் கொள்ளுங்கண்டாங்க ரசூலுல்லாஹ். உயிரோட விடாதீங்க, இவன் சிஸ்டத்துக்கு எரார். ஆணும் பெண்ணும் தான் உறவு கொள்ளணும். அதுவும் முறையற்ற முறையில செஞ்சா, அதுவும் திருமணம் முடிச்சவன அவனையும் கொள்ளு. இவனெல்லாம் உலக சமுதாயத்துக்கு சரியானவன் கிடையாது. முறைப்படி போகவன் உறவு கொள்வதற்கு. அப்ப இந்த தவறான முறையில் உறவு கொள்ளுதல்ங்கிறது கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படி எவனாச்சும் மிஸ் ஆகி வந்தான்டா அவனை கொள்ளுங்கன்ட்டான். லூத் நபியுடைய சமுதாயமே அப்படிப்பட்டவர்கள் தான். அதுவும் எப்படி போனாங்க? இந்த செய்தியோட முடிச்சுக்கிறேன். அதாவது எப்படி போனார்கள்? அழகான கவர்ற வகையிலே போனாங்க. இப்பனுங்களுக்கு வெறி வந்த மாதிரி பெரட்டி வந்த வானவர்கள் வந்து தெரியா மனுஷன் நினைச்சிட்டு உடலூத்து இப்படி இந்த மாதிரி பதட்டம் பண்ணி உள்ள போக நடவாங்க. லூத் நபி பாஞ்சு தட்டுக்கிறாங்க. முடியாது, வீட்டுக்குள்ள போக கூட முடியாது. எந்த அளவுக்கு கெஞ்சுகிறார்கள் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்? எனக்கு மகள் இருக்குறா, உங்கள் ஒரு ஒழுங்கான ஒரு ஆம்பளை இல்லையா? ஒரு ஆண் இருந்தா என் மகளை முறைப்படி எடுத்துக்கொள்ளுங்கள். பெண், என் மகள் பெண், அவளை எடுத்து ஒரு ஆம்பளை ஒழுங்கா இல்லையாட உங்கள என்று கேட்கிறார். லூத் அலைஹிஸ்ஸலாம் தடுமாறதை பார்த்து வானவர் கூப்பிட்டீங்க வாங்க, நாங்க வானவர்கள் ஒன்றுமே செய்ய முடியாது, நீங்களும் உங்களை நம்பியவர்களும் திரும்பி பார்க்காம ஊரை விட்டு போங்க. சுப்ஹானல்லாஹ், நீங்க பாருங்க, திரும்பி பார்க்க கூடாது, இந்த ஊரை விட்டு போங்க. இவர்களுக்கு கதை முடிச்சு, அதாவது இதோட முடிவு, இவருடைய வாழ்க்கை முடிகிறது. இந்த லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த சமுதாயத்துடைய வாழ்க்கை முடிகிறது. போகிறது, வானத்திலிருந்து எரிகற்கள் விழுகிறது. எரிகற்கள் முடிஞ்சு அழிகிறது. அழிஞ்சதுக்கு பின்னாடி ஊர் மேல்தட்டை கீழ்த்தட்டாக நாங்கள் புரட்டினோம். நினைச்சு பாருங்களேன் சுப்ஹானல்லாஹ், எப்படி அந்த ஊருக்கு வானத்தில் எரிகற்கள் அழிகிறது, தப்புவதற்கு வழி இல்லை, மேல்தட்டை கீழ்த்தட்டாக நாங்கள் புரட்டினோம். அதனால டெட்சி இன்னைக்கு சாவு கடலை உருவானது வரலாறு சொல்கிறது. அழித்தோம். இப்படித்தான் நான் லூத்துடைய சமுதாயத்தை அழித்தோம். உங்களில் அறிவுள்ளவர்கள் இல்லையா, புத்தி பெறுவர்கள் இல்லையாங்கிற அல்லாஹ் தஆலா கேட்கலாம். இவ்வளவு அல்லாஹ் சொன்ன 100% 100% தாண்டிய ஏதாவது சதவீதம் இருந்தா சொல்லலாம். 100% உண்மையான செய்திகள். வரம்பு மீறாதீர்கள், அத்துமீறாதீர்கள். அல்லாஹ் சொல்றான். எதுக்கு சொல்றான்? இதெல்லாம் அல்லாஹ்வுடைய காரியங்கள் நிர்வகிக்கப்படுவது. இதனாலதான் சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்தாங்க, அஞ்சினாங்க. அனைத்து காரியத்தும் அல்லாஹ் தான் நிர்வகிக்கிறான்டால் வேறு இறைவனும் கிடையாது. அந்த அல்லாஹ் கிட்ட தான் கெஞ்சி மன்றாடி ஆக வேண்டும். இந்த இறைவனை நினைத்தா என்ன வரும்? தனிமையில் இருக்கும்போது அழுகை வரும். இப்படி எவனாவது உங்களில் அழுதால் அவனுக்கு மறுமை நாளில் நான் நிழல் நான் நிழல் கொடுப்பேன். ஏன்னா உண்மையா உணர்வுபூர்வமா அழுதவன், எனக்காக பயந்தவன், எனக்காக அஞ்சிவன், இறைவனை உணர்ந்துட்டான். இதுக்குமே அல்லாஹ் விட்டு வேற இறைவனை கிடையாது. மாலிக்யோ மித்தீன், மாலிக்யோ மித்தீன், மாலிக்யோ மித்தீன். தீர்ப்பு நாளை அதிபதி அவன்தான், அவன்தான். வஜா ரப்புக்க வல் மலக்கு சஃபன் சஃபா. வானவர்கள் அணிவகுத்திருக்க மலக்குமார்கள் வருவார்கள். அவனை மிஞ்சி வேற எவனும் கிடையாது. யாரும் பேசவும் முடியாது, எவனுக்கு வாய் திறக்கவும் முடியாது. இந்த வாஸ்தாமம் இன்னைக்கு என்ன வாஸ்தானா சிபாரிசு செய்யறதுக்கு ஒருத்தர். ரசூலுல்லாஹ் சிபாரிசு நான் செய்வேன் என்றா, எனக்கு பாங்குக்கு பின்னாடி எவன் சலவாத் சொல்லுகிறானோ அவனுக்கு நான் சிபாரிசு செய்யறேன்ப்பா நான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இதுக்கெல்லாம் தட்டு மாறணும். இப்ப இன்னைக்கு போலீஸ் ஒரு வாஸ்தா கிடைக்காதா, இங்க வாஸ்தாக்கு அர்த்தம் தெரியுது, வாஸ்தாமோ சிபாரிசு செய்யறதுக்கு ஒருத்தர் இல்லையான்னு தட்டு மாறுறோம். இன்னைக்கு அங்க கவர்மெண்ட் பண்ண ஒரு வாஸ்தா ஒருத்தன் எனக்கு தேவை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சொர்க்கத்துக்கு போகணும்னா ஏன் வாஸ்தா வேணும்ட்டான். உனக்கு ஏன் வாஸ்தா வேணும்னு சொன்னா நீ பாங்குக்கு பின்னாடி சலவாத் சொல்லணும். அப்படி இல்லைன்னா நீ உன்னுடைய மர்மஸ்தானத்தை உன்னுடைய நாவையும் பாதுகாத்துக்க நான் ஒரு ஊடு எடுத்தாருக்கு நான் ட்ரை பண்றேன் சொர்க்கத்துல. இதெல்லாம் நம்பினா தான் ஈமான். வெறும் தொழுகையில மட்டும் ஈமான் கிடையாது சகோதரர்கள். இதெல்லாம் சேர்ந்து அல்லாஹ்வுடைய சிஸ்டத்தை நீங்க ஃபாலோ பண்ணாதான் அல்லாஹ் தஆலா என்ன தருவான்? சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கத்தை, எனது ஃபிர்தௌஸ் சொர்க்கத்தை தருவார்கள் சகோதரர்கள். எனவே இதை புரிந்து கொண்டு அல்லாஹ்வுடைய இது மட்டுமல்ல, நிறைய விஷயம் அல்லாஹ் சொல்றான். அதாவது தன்னுடைய காரியங்கள் நிர்வகிக்கிறது படி நிறைய சொல்றான். என் வார்த்தைகளை ஒன்றும் நடக்க முடியாது, நான் தாண்டா இறைவன், நான் கட்டளை பிறப்பிக்கப்படுதான் நடக்கிறது. எனக்கிட்ட கெஞ்சி மன்றாடுடா, நீ அப்துல்லாடா, என்றைக்கும் நீ அடிமைதான், நீ எஜமான் நினைக்கவே கூடாதுடா. நீ தொழாத ஒவ்வொரு தரமும் என்ன நினைப்புன்னு சொன்னா நான் எஜமான், என்னால வாழ முடியும் அல்லாஹ் இல்லாமன்ற நினைப்பு உனக்கு, அந்த நினைப்பே உனக்கு இருக்கக்கூடாது. நான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எவன் தொழுகை விடுதான் அவன் காஃபிர் ஆகிறான். ஏன் சொன்னாங்க? அல்லாஹ்வை மறந்துட்டாயின்னு சொன்னாலே உனக்கு உள்ளத்துக்குள்ள எஜமான் என்ற அந்தஸ்து வருகிறது. அது நீ வரக்கூடாது. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் பெரியவன், வா எனக்காக சஜிதா செய், நீ அடிமை, இதை காட்டு, உனக்கு நான் சொர்க்கத்தை காட்டுகிறேன் அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். எனவே எல்லாம் உள்ள இறைவன் இந்த உலகத்துல
இறைவனுக்கு கட்டுப்பட்ட முழு அடியானாக அடிமைத்தனத்தை விசுவாசம் கொண்டவர்களாக வாழ்ந்து இறுதி மூச்சு இருக்குமாறு ஈமானோடு வாழ்வதற்கு இல்லாமல் இறைவன் அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.